அத்தியாயம் 26. கனிகா தான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்பதை விஜயனுக்கு தெரியப்படுத்த முயல. ஆனால் விஜயனுக்கு ஒன்றும் புரியாமல் போனது. பிறகு எப்படியோ அவனுக்கு புரிந்து போனதால் அவன் கொண்ட சந்தோஷத்திற்கு அளவே இல்லாமல் போனது. ஏற்கனவே அவனுடைய முதல் மனைவி சௌந்தர்யாவை கைவிட்ட நிலையில் சற்றே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தவன் இப்பொழுது அதை இரட்டிப்பாகும் வகையில் கனிகா கூறிய விஷயம் அவனுக்கு எல்லையில்லா ஆனந்தத்தை அளித்தது. கை தாங்களாக தூக்கியவன் அறைக்கு அழைத்து சென்றான். கனிகாவோ சிடுங்க. என்ன இதெல்லாம் விஜய், ப்ளீஸ் விடுங்க, கீழே இறக்கி விடுங்க, எனக்கு நடக்க தெரியும். பாப்பா உள்ள இருக்கு, ஸோ உன்னை நான் தூக்கிட்டு தான் போவேன் என அவன் சொன்னான். ரொம்ப ஓவரா போயிட்டுருக்கீங்க. ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் நடந்து போகலையா? உங்களுடைய குழந்தை வந்ததும் ரொம்ப பெரிய கவனிப்பு தான். சரிடி, அப்படியே வச்சுக்கோ. பட் நான் இப்போ தூக்கிட்டு போகிறது வேற எதுக்கோ. எதுக்கு? அதுக்கு பண்ணலாம் தானே? பண்ணலாம். ஆனா என அவள் இழுக்கவும் புருவங்களை சுருக்கி, என்ன ஆனா நீ இழுக்கிற? ஏண்டி பண்ணக்கூடாதா என அவன் கேட்கவும், இல்லை இல்லை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஹார்ஷா பண்ணக்கூடாது என அவள் சொல்லவும், அது எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்கிறோம் என அவன் சொல்லிவிட்டு அவளை படுக்கையில் கிடத்தினான். அவளின் கழுத்தின் வளைவில் முகத்தை புதைத்தவன், கனி இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்ன தெரியுமா என அவன் கேட்டான். இவள் என்ன என்று கேட்க அவன் ஒண்ணுமில்லை என்று சொன்னான். இதுக்கு தான் கேட்டீங்களா, என்னன்னு சொல்லுங்க என அவள் கேட்கவும், ஒன்றும் இல்லை, பட் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என அவளின் இதழில் இதழ் பதித்தான். மேற்கொண்டு அவள் ஏதாவது கேள்வி எழுப்பி விடுவானோ என நினைத்தவன், நாம் ஏதாவது அவளிடம் சொல்லிவிடுவோமோ என அவளும் நினைத்து கொண்டே அவளின் இதழில் முற்றுகையிட்டான். இருக்க இருக்க மொத்தம் வன்மையாக போய்கொண்டிருப்பதை உணர்ந்த கனிகா, ஐயோ அரக்கணா மாறிவிட்டான் என நினைத்தவள் அவனை பிடித்து தள்ளிவிட்டாள். என்னாச்சு என இவன் கேட்க, என்ன விஜய் இப்படி பண்றீங்க, என்னால் முடியல என அவள் சொல்லவும், சாரி என சொன்னவன் மேலும் அவளை பூ போல கையாள முயன்றான். கட்டி இருந்த புடவையை கழட்டி வீசினான். பிறகு அவனது உடைகளையும் கழட்டி எறிந்தான். உடைகள் அனைத்தும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பரவி கிடக்க அவன் அவளின் மேல் பரவி வேர்வை துளியில் நனைக்க வைக்க முயன்றான். இதழில் முத்தம் பதித்து கொண்டே இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி பெண்ணின் அழகிய வனப்புகளில் கை கொண்டு வட்ட நாணயங்களின் நுனியை வழி எடுக்க நேரடி எடுத்து பின் அவன் இதழில் சுவைத்து அடங்கினான். நொடிக்கொரு முறை கனிகாவின் முகத்தை பார்க்கும்போது அவளின் நிலை சொல்லவா வேண்டும். அவன் செய்யும் செயல்களுக்கு எல்லாம் அடங்கி போயிருந்தாள். இதழ் கடித்து கண்களை மூடி தலையடையை பிடித்து கொண்டு கசக்கி உணர்ச்சிகளின் விளிம்பில் தத்தளித்துக் கொண்டிருக்க அவளை பார்க்க பார்க்க அவனுக்கு மேலும் மேலும் இன்னும் வெறி கூடியது. வயிற்றின் நாவிக்குடையில் நாவினால் நிரடி பெண்ணிற்கு கூசும்படி செய்தான். பின்பு அங்கே அழுத்தமாக முத்தம் ஒன்றை வைத்துவிட்டு இருவரும் கூடலில் திளைத்து மகிழ்ந்து அக இன்பம் கண்டு உறங்கியும் போயினர். இங்கு இவர்கள் இப்படி இருக்க அங்கோ சௌந்தர்யா செந்தணலாய் எரிந்து கொண்டிருந்தாள். ஹோட்டலின் அறையில் அவனுக்காக காத்து கொண்டிருந்த சௌந்தர்யாவுக்கு பெரும் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. பணம் என்பது அவளிடத்தில் சுத்தமாகவே இல்லை. அதனால் எப்படியாவது அவனிடம் பேசி சமாளித்து பணத்தை வாங்கிவிட வேண்டும் என நினைத்துதான் அவனை பார்க்க சென்றதே. ஆனால் இப்படியாகும் என்று அவள் கனவிலும் கூட நினைத்து பார்க்கவில்லை. அப்படியே ஏதாவது விபரீதமாக நடந்தாலும் ஏதாவது சொல்லி சமாளித்து விடலாம் என நினைத்தாள். ஆனால் அவள் இல்லீகலாக இப்படி செய்து கொண்டிருப்பது விஜயனுக்கு தெரியும் என்பது அவளுக்கு தெரியாமல் போனதுதான் ஆச்சரியமே. புரிந்து கொண்டாள், அனைத்தையும் புரிந்து கொண்டாள். இனி விஜயனை நாம் நெருங்க முடியாது என புரிந்து கொண்டாள். அவனிடம் சென்றால் மீண்டும் நாம் அடிபட்டுதான் திரும்பி வர வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டாள். இதற்கு மேல் எப்படி நாம் அவனை நெருங்குவது என யோசிக்கவும் செய்தாள். ஆனால் அவளின் மனதில் எந்த விதமான யோசனைகளும் வராததால் போனை எடுத்து தீரனுக்கு போன் செய்தாள். நடந்தவை அனைத்தையும் சுருக்கமாக சொல்லி முடித்தவள், இதுக்கு மேலே என்ன பண்றது தீரன் என அவள் கேட்டாள். நிலைமை நம்ம கை மீறி போய்விட்டது சௌந்தர்யா, இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பேசாம நீ வேற எவனையாவது பிடிக்கிறதுக்கு உண்டான வழியை பாரு. எனக்கும் எந்த விதமான வேலையும் கிடைக்கல. நான் எல்லா இடத்துக்கும் போய் வேலை கேட்டு பார்த்துட்டேன். ஆனா அவன் எனக்கு யாருமே வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கான்.
என்னால் எங்கேயும் போய் வேலைக்கு தேடவும் முடியல. இதில் பாலா போன என் மாமனார் வேற தொல்லை தாங்கவே முடியல. என் பொண்டாட்டி டைவர்ஸ் வர கேட்டு வந்து நிற்கிறா. இனி மாமனார் வீட்டு சொத்து பற்றி எதுவும் எனக்கு கிடைக்க போகிறதும் இல்லை. கடைசி வரைக்கும் நானும் இப்படித்தான் இருக்கணும்னு என்னுடைய தலை எழுத்து. நீ எப்படியாவது பிழைச்சிக்கிற வழியை பாரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்று அவன் சொல்லி முடிக்க சௌந்தர்யாவுக்கோ கோபமாக வந்தது. நீ என்ன பேசுற தீரன்? அவன் நம்மளை என்ன வேணாலும் செய்யலாம், நாம் அவனுக்கு அடிப்படைஞ்சு போகணுமா? முடியாது, நடக்காது. நான் அப்படிப்பட்டவ கிடையாது. எனக்கு யாரையாவது எதிர்த்து தான் பழக்கம், தனிச்சு போய் பழக்கவே கிடையாது. அப்படிப்பட்டவ என்னைய என்னென்னமோ காரணம் சொல்லி என்னைய விட்டு போகணும்னு நினைச்சானா அது இந்த ஜென்மத்துல முடியவே முடியாது. எப்படியாவது மறுபடியும் அவனோட வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைப்ப. அது கண்டிப்பா நடக்கத்தான் போகுது. நீயும் பார்க்கத்தானே போற, பாரு என தீரனிடம் வெகு விசையாக பேசினாள். நீ இப்படி பேசுறதுனால என்ன பெருசா நடக்க போகுது? அவன் விஜயம் மாறன். அவன் நினைச்சா என்ன வேணும்னாலும் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவன் சமூகத்துல பேரும் புகழும் வாங்கி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம பெரிய கோடீஸ்வரனும் கூட. அவன்கிட்ட போய் நீ என்ன பெருசா பண்ணிட முடியும்? உன்னுடைய கடன்லாம் அடைஞ்சது போக இப்ப நீ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. ஸோ நான் சொல்றத கேளு. வேற எவனாவது ஒருத்தனை பிடிச்சுக்கிட்டு அவனோட லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு உண்டான வழியை பாரு. முடிந்தவரை தீரனும் அவளிடம் பொறுமையாகத்தான் பேசினான். ஆனால் அவளோ இல்லை, முடியாது, நடக்காது என படையப்பா படத்தின் ரம்யா கிருஷ்ணனை போலவே பேசிக் கொண்டிருந்தாள். அங்கே இருந்த போனில் அவள் பேசுவது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கோ பெரிய பாரங்களை தூக்கி அவளின் மேல் போடலாமா என்று தோன்றியது. சரி, உன்னோட பிளான் தான் என்ன, அதையாவது சொல்லு என கேட்டான் தீரன். போதும், இதுக்கு மேல முடியாது என்னும் விதமாக அவன் அவளது யோசனைகளுக்கு கீழ் கட்டுப்பட்டு நடக்க முடிவெடுத்து விட்டான். இப்ப பேசின பாரு, இதுதான் கரெக்ட். முதல்ல விஜய் நம்ம டீப்பா வாட்ச் பண்ணியே ஆகணும். தீரன் அவன் என்ன பண்றான், ஏது பண்றான்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். என்னோட வாழ்க்கையே இல்லாம பண்ண அவனை சந்தோஷமா வாழவே விடக்கூடாது. சரி, அதுக்கு இப்போ நீ என்னதான் பண்ண போற? அவனை முழு நேரமும் வாட்ச் பண்ணாலும் நமக்கு கிடைக்க போறது அவன் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ். இதை மட்டும்தான் அவன் சுத்தி சுத்தி போறான். இதுதான் அவன். இதை தவிர அவன்கிட்ட பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு என்ன இருக்கு என தீரன் சொன்னான். தீரனின் பேச்சில் சற்று நேரம் அமைதியாக இருந்தவள் மீண்டும், தீரன் என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற, என்ன ஆச்சு என அவன் மீண்டும் கேட்க, நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த பிளான் சரியா ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னு தெரியாது. பட் இது எப்படியாவது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும். அவன் ஒரு பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சா மட்டும்தான் நாம வெற்றி அடைஞ்சதுக்கு முதல் படி. ஒவ்வொரு வார்த்தையும் நிறுத்தி நிதானமாக பேசி முடித்தாள். அவளின் பேச்சு அவனுக்கு விகாரமாகவே தெரிந்தது. சரி, உன் பிளான் தான் என்ன, அதை சொல்லு என அவன் கேட்டான். விஜயனுடைய தம்பி நெடுமாறன் ஏதோ ஒரு புதிய ப்ராஜெக்ட் ஒன்று செய்யறதா இருக்கான். அதாவது ஒரு புதிய பிஸ்னஸ் ஒன்று செய்ய போறதா இருக்கான். அவனுக்காக சில ப்ராஜெக்ட்ஸை அலர்ட் பண்ணியிருக்கான் விஜயன். அவன் நாளையிலேருந்து இந்தியாவுக்கு வரப்போறான். ஸோ அவன் இங்கே இருக்கிறது பூரா இந்தியாவில் தான் இருப்பான். அவனுடைய லைஃப்பை நம்ம ஏதாவது ஸ்பாயில் பண்ணணும்னா கண்டிப்பாக விஜயன் தன்னோட தம்பி வாழ்க்கை இப்படி ஆக்கிடுச்சுன்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்படுவான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணியே ஆகணும் என சொன்னாள். ஆமாம் சௌந்தர்யா, அவனுக்கு அவனோட தம்பி தான் ரொம்ப பிடிக்கும். அவன்தான் அவனுடைய உலகமே. அது மட்டும் இல்லாமல் அவன் தம்பி பேரில் தான் 3/4 சொத்து எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கான். ஸோ அவனை ஏதாவது பண்ணணும். அப்படின்னா கண்டிப்பாக இவனுக்கு அடி விழுகும். அதனால அவனுடைய மொத்த சாம்ராஜ்யமும் சரிஞ்சு போகிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையவே இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசி சொன்னான் தீரன். ஓகே தீரன், நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோ. எனக்கு உடனடியா ரொம்ப அழகான ரொம்ப கியூட்டா ஒரு பொண்ணு வேணும். ஏய், என்ன சொல்ற நீ? பொண்ணு வேணும்னு கேட்குற? பைத்தியமா பிடிச்சிருக்கு என அவளை நக்கல் செய்தபடியே கேட்க சௌந்தர்யா கோபமாக பேசினாள். நான் சொல்றது மட்டும் முழுசா கேளு, அதுக்கப்புறம் எதுனாலும் பேசு. லிசன், நெடுமாறனுக்கு பொண்ணுங்கனாவே சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அவனுடைய ஸ்கூல் லைஃப்ல இருந்து காலேஜ் லைஃப் வரைக்கும் பொண்ணுங்களை அவ்வளவு சீக்கிரம் நம்பினதும் கிடையாது. அது ஏன், எதுக்காக, என்ன ரீசன் அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. பட் அவனுக்கு இந்த லவ் மேரேஜ் இப்படி எல்லாம் எதுவுமே பிடிக்கவே பிடிக்காது. இன்ஃபேக்ட் என்னோட தங்கச்சி கூட நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு நாள் கேட்டேன். ஆனால் அவன் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தான் விஜயன் கிட்ட கேட்டேன்.
அவன் பார்க்கலாம்னு மட்டும்தான் சொல்லிட்டு போயிட்டான். ஸோ இப்போ இந்த பேச்சு வேண்டாம். நான் சொல்ல வந்ததை முழுசாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ அவனுக்கு பொண்ணுங்கன்னா பிடிக்காது அப்படித்தானே? அப்படின்னா கண்டிப்பாக அவன் ஒரு பொண்ணை ரொம்ப நேசிக்க ஆரம்பிக்கணும். அந்த பொண்ணுனால அவன் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு சூழ்நிலைக்கு கொண்டு போகணும். அதனால் அவனுடைய அண்ணன் ரொம்ப பாதிக்கப்படணும். காதலின் வழியை தவிர ஒரு ஆம்பளைக்கு வேற எந்த வழியும் பெருசாக கொடுத்துட முடியாது. அதனால தான் எனக்கு ஒரு பொண்ணு தேவைன்னு சொன்னேன். நீ ஏதாவது ஒரு பிளான் பண்ணி எனக்கு ஒரு பொண்ணை நீ தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா. முக்கியமாக அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கணும் என மடமடவென அவளது திட்டத்தை சொல்லி முடித்தாள் தீரனிடம். தீரன் சிறிது நேரம் யோசித்தபடியே ஃபோனை காதில் வைத்திருந்தான். என்ன என அவள் மீண்டும் அங்கிருந்து கத்தலாக கேட்கவும், நான் முயற்சி பண்ணுறேன். பொண்ணு தானே வேணும்னு கேட்ட? கண்டிப்பாக பொண்ணோட வரேன். ஆனால் ஒரு 10 நாள் டைம் கொடு. நான் பேசி முடிச்சுட்டு வந்து உனக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன் என அவன் சொல்லவும், அதற்கு சௌந்தர்யாவோ, 10 நாளெல்லாம் இல்லை, உனக்கு 2 நாள் தான் டைம். அதுக்குள்ளே நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாம் நெடுமரனை கஷ்டப்படுத்தினா மட்டும்தான் விஜயனும் கஷ்டப்படுவான். அவங்க 2 பேருமே உயிரும் சதையும் போல. அவனுக்கு அடிபட்டா கண்டிப்பாக அவனுக்கும் வலிக்கும். நான் போனை வைக்கிறேன். நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஃபோனை அணைத்துவிட்டு சரக்கு ஒன்று ஆர்டர் செய்து நன்றாக குடித்துவிட்டு குப்புறப்படுத்த தூங்கிவிட்டாள் சௌந்தர்யா. இங்கு சௌந்தர்யா தன் திட்டம் முழுவதையும் சொல்லி முடித்ததும் தீரனுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. எப்படி செய்வது எனும் எண்ணம் மட்டுமே அவனுக்கு மேலோங்கி இருந்தது. 2 நாளுக்குள்ள ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரணும்னா நான் எங்கிருந்து கூட்டிட்டு வர முடியும்? அதுவும் அழகா கியூட்டா? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே என கையை பிசைந்தபடி இருந்தான். ஃபோனையும் லேப்டாப்பையும் கையில் எடுத்துக்கொண்டு அவனது அறைக்கு சென்றவன் ஒவ்வொரு போட்டோக்களையும் பார்த்தான். ஆனால் அவன் மனதிற்கு எதுவும் திருப்தியாக படவில்லை. சிறிது நேரம் கழித்து அவனுக்கு உறக்கம் வரவே அதை மூடி வைத்துவிட்டு அவனும் உறங்கி போனான். முழுதாக 2 நாட்களும் ஆகிவிட்டது. நெடுமாறனை ஏதாவது செய்துவிட்டால் விஜயன் உருகுவான் மருகுவான் என நினைத்துதான் அவள் இப்படி ஒரு திட்டத்தை போட்டதே. ஆனால் நேரடியாக விஜயனிடம் சண்டையிட்டாலோ அல்லது அவனை ஏதாவது செய்தாலோதான் நாம் வெற்றி பெற்று விடலாம் என அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. அப்படி ஒரு நிமிடம் அவள் நினைத்து பார்த்திருந்தாலும் நெடுமாறனுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் அசம்பாவிதங்கள் மாறி போயிருக்கும். இனி சௌந்தர்யா நெடுமாறனை பழிவாங்கும் திட்டத்தோடு முனைந்து கொண்டிருந்ததால் விஜயனை பற்றிய முழு விவரங்களும் அறியாமல் போனாள். விஜயன் தனக்கு கனிகா என்பவளுடன் திருமணமாகி தற்போது அவள் கர்ப்பமாகவே இருக்கிறாள் என்னும் விஷயத்தை யாரிடமும் எவரிடமும் சொல்லாமல் இன்குபேட்டரில் உள்ள ஒரு குழந்தையை எப்படி பாதுகாத்து வளர்ப்போமோ அது போலவே உண்மையை முழுவதுமாக மறைத்து வைத்து காதலித்துக் கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் எதுவும் தனக்கு ஆபத்தாக போய் முடியும் என விஜயனும் அறிந்திருக்கவில்லை. 2 நாள் ஆச்சு, இன்னும் ஏன் இந்த தீரன் ஃபோனை பண்ணவே இல்லை? சென்னைக்கு வந்தவள் நேராக அவளது தந்தை வீட்டிற்கு தான் சென்றாள். தந்தை ஏன் எதற்கு என்று கேட்டதற்கு அவள் எதுவும் பேசவில்லை. இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் பேசாதீங்க என சொல்லிவிட்டாள். சரி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 சண்டைகள் இருக்கும், நாம எதுக்கு கேட்டுக்கிட்டு இருப்பானே என அவரது தந்தையும் விட்டுவிட்டார். அவர் இப்பொழுது புதிதாக ஒரு தொழிலை தொடங்கி அதில் கவனம் செலுத்திக் கொண்டிருப்பதால் தன் மகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி அவர் தெளிவாக கேட்கும் மனநிலையிலும் அவர் இல்லை. ஏற்கனவே நிறைய தொழில்கள் செய்து ஏமாந்து போய்விட்டோம். மீண்டும் தொழில் செய்து இப்பொழுது புதிதாக ஒரு தொழில் தொடங்கி உள்ளோம். அதில் ஏமாந்து போக முடியாதே என நினைத்தவாறே மகளின் மேல் அக்கறை கொள்ளாமல் அவரது வேலைகளை பார்க்க சென்று விட்டார். இது அவளுக்கு பெரும் சாதகமாக முடிய நல்ல வேளையாக அப்பா நம்மிடம் மேற்கொண்டு எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. இப்போதைக்கு இப்படியே இருப்போம், ஏதாவது கேட்டால் பிறகு சொல்லி சமாளித்துக் கொள்ளலாம் என நினைத்து அவளும் விட்டுவிட்டாள். தீரனுக்கு ஃபோன் போட்டாள். ரிங் போய்கொண்டே இருந்தது. ஆனால் ஃபோன் எடுக்கவே இல்லை. சில நிமிடங்கள் கழித்து அவளுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு போட்டோ ஒன்று அவன் மூலமாக வந்தது. என்னவென்று அதை திறந்து பார்க்க அதில் லோடிங் ஆகி திருப்பதற்கு சில மணி துளிகள் எடுத்துக்கொண்டது. பிறகு அது முழு படமாக தெரியவும் அதில் வெண்ணிற முகத்துடனும் வட்டமான முகத்துடனும் அழகிய பதுமையாக ஒரு பெண்ணின் உருவம் இருந்தது. பெண்களை பொறாமை கொள்ளும் அழகுடன் அவள் மிளிர்ந்து கொண்டிருந்தாள். அந்த போட்டோவையே சில நிமிடங்கள் பார்த்து கொண்டே இருந்தவளுக்கு தீரன் போன் அடித்ததும் அதை அட்டன் செய்ய முடியாமல் அவளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு போனை அட்டன் செய்தவள், என்ன போட்டோ பார்த்து ரொம்ப ஜர்க்காகிட்ட போல இருக்கு,
என அவன் சொல்லவும், ரொம்ப பண்ணாத, சரி விஷயத்த சொல்ல, யார் இந்த பொண்ணு? பார்க்க ரொம்ப அழகா இருக்காளே என கேட்டாள். 2 நாளைக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன, அதைத்தான் நான் இப்போ செஞ்சிருக்கேன் என அவன் சொல்லவும் அவளுக்கு புரிந்து போனது. நான் கேட்ட அழகான பொண்ணு தானே இது, நீ அனுப்பி வச்சிருக்கிறல்ல? சரி, இந்த பொண்ணு எங்கே இருக்கா என அவள் கேட்கவும், எனக்கு தெரியாது, ஒரு இடத்துல பார்த்த, ஃபோட்டோ எடுத்த, திருப்பி அவளை பார்க்கலாம்னு போகிறதுக்குள்ள அவள் எங்கே போனான்னு தெரியவே இல்லை என மொட்டையாக அவனிடம் பதில் ஒன்று வந்தது. இடியட், கொஞ்சமாவது உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அவளை பார்த்த உடனே ஃபோட்டோ எடுத்த உடனே ஓகே, போய் அவகிட்ட பேசி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறத விட்டுட்டு இப்படி பண்ணிட்டியேடா. ஓகே, நம்ம விஷயத்துக்கு வர, நம்ம விஷயத்துக்கு அவ ஒத்துக்கு வருவாளா என சௌந்தர்யா கேட்கவும், தீரன் ஒன்றும் புரியாத பார்வை ஒன்றை பார்த்து வைத்தான். அங்கிருந்து பதில் ஏதும் வராமல் போக மீண்டும் சௌந்தர்யா காட்டு கத்தலாக கத்தவும், எனக்கு தெரியாது, ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்த, அவளை பற்றி எந்த ஒரு டீட்டெயில்ஸும் தெரியாது. நம்ம விஷயத்துக்கு ஒத்து வருவாளா வரமாட்டாளான்னு நான் எப்படி உன்கிட்ட உறுதியாக சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாமல் அவளை எங்கன்னு போய் நான் தேடுறது என அவன் சொன்னான். சரி, அவளை எங்கே பார்த்த? தெரியாது, வண்டியில் போயிட்டுருக்கும்போது சிக்னலில் அவளை பார்த்தேன். பொண்ணு பார்க்க அழகாக இருக்கான்னு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சேன். சரின்னு உனக்கு அனுப்பிவிட்டேன், அவ்வளவுதான் தோள்களை குலுக்கி சொல்லி முடித்தான். சரி தீரன், நீ அந்த சிக்னலில் போய் பக்கத்தில் எங்காவது இருக்காளா என்னன்னு பாரு. அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட கூட்டிட்டு வா, பிறகு மற்றதெல்லாம் நான் பேசுகிறேன் என அவள் சொல்லி முடித்தாள். என்னை நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணுற சௌந்தர்யா, எனக்கு இப்போ பணம் வேணும், பணத்தை கொடு, மற்ற வேலை எல்லாத்தையும் நான் பார்க்குறேன் என அவன் சொல்லவும், நாயி எதுக்காக அலையும்னு எனக்கு தெரியாதா? உன் அக்கௌண்ட்டில் நான் 10,000 போட்டு விட்டுருக்கேன், பார்த்துக்கோ, உடனே வேலையை ஆரம்பி என சொல்லி முடித்தவள் ஃபோனை வைத்து விட்டாள். இதை கொடுத்தேனா நான் எதுக்கு உன்கிட்ட தேவையில்லாமல் பேச போகிறேன் என அக்கௌண்ட்டில் பணம் சேர்ந்தவுடன் புன்னகையுடன் பேசி முடித்து அவனும் ஃபோனை வைத்துவிட்டு, இப்போ அந்த பொண்ணு எங்கே இருப்பா? கிடைச்சிடுவாளா? கிடைச்சாதான் நம்ம கதை நகர்த்தவே முடியும். வருவாள் நம் இலா. அத்தியாயம் 27. சௌந்தர்யா தீரனிடம், நல்ல அழகான ஒரு பெண் எனக்கு கிடைத்தே ஆக வேண்டும். அவள் நாம் சொல்லும் ஆட்டத்திற்கெல்லாம் ஆட வேண்டும். அதாவது நெடுமாறனை முழுமையாக காதல் வலையில் விழ வைத்து பிறகு அவனுக்கு தீர முடியாத வேதனையும் வலியையும் அழித்துவிட்டு அவன் வாழ்க்கையை விட்டு நகர வேண்டும். இவ்வாறாக அவளது திட்டங்கள் அனைத்தையும் தீரனிடம் ஒவ்வொன்றாக எடுத்துரைத்தாள். அது எப்படி போகிறது என்பதை நாம் கதையின் போக்கிலில் காணலாம். இளமதி. யார் அந்த இளமதி? பெண்களையே சொக்க வைக்கும் பேரழகிதான் நம் இளமதி. இளமதியும் கனிகாவும் சிறு வயதிலிருந்தே ஆசிரமத்தில் வளர்ந்தனர். அங்கிருந்தபடியே அருகில் உள்ள பள்ளியில் இருவரும் ஒன்றாகவே படித்தனர். கல்லூரி என வந்த பின்பு இளமதி அவளுக்கு பிடித்த கம்ப்யூட்டர் சம்பந்தமான படிப்பை எடுத்துக்கொண்டாள். கனிகாவும் நர்சிங் துறையை எடுத்து படிக்கலானாள். எனவே இருவருக்கும் உண்டான நெருக்கம் சற்று குறைய ஆரம்பித்திருந்தது. ஆனால் எப்படியாவது வாரத்திற்கு ஒருமுறை இருவரும் சந்தித்துக் கொள்வர். சந்தித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போகும்போது ஃபோனின் மூலமாக அவர்களின் நட்பு தொடர்ந்து கொண்டே இருந்தது. கனிகா எது நடந்தாலும் அதை அப்படியே இளமதியிடம் சொல்லிவிடுவாள். இளமதியும் தனக்கு என்ன நேர்கிறது என்பதையும் அவளும் சொல்லிவிடுவாள். ஆனால் இருவரும் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த மிக பெரும் விஷயத்தை சொல்லாமலே போய்விட்டனர். சொல்லி இருந்திருந்தால் இப்படியாக பிரச்சனைகள் வந்திருக்குமா என்பது கேள்விக்குறிதான். இளமதி சென்னையில் சுட்டெரிக்கும் வெயிலில் கால் போன போக்கில் நடந்து கொண்டிருந்தாள். பசி வேறு வயிற்றை கிள்ளியது. எங்கு வேலை தேடினும் அவளுக்கு வேலை கிடைக்கவில்லை. நல்ல மதிப்பெண்கள் தான் பெற்றிருந்தாள். ஆனாலும் வேலை கிடைக்கவில்லை. 1 வருடத்திற்கு முன்பு ஒரு சாதாரண கம்பெனியில் அக்கவுண்ட்ஸ் வேலைக்கு சேர்ந்தாள். அங்கு உள்ள மேனேஜரின் டார்ச்சல் தாங்க முடியாமல் அவளாகவே ராஜினாமா செய்து கொண்டு வேலையை விட்டு வெளியே வந்துவிட்டாள். அந்த மேனேஜரை பகைத்து கொண்டதன் காரணமாகவோ என்னவோ அவள் எங்கு வேலை தேடினும் வேலை கிடைக்கவில்லை. அவன் சமூகத்தில் பெரிய இடத்தில் இருப்பவன், அதாவது பணக்காரர்களின் ஹிஸ்டரியில் அவனை வைத்துக் கொள்ளலாம். அதனால்தான் என்னவோ இலா எங்கு வேலை தேடினும் கிடைக்கவில்லை. அவன் அவளிடம் முதலில் தப்பாக நடந்து கொண்டான். பின்பு அவள் அவனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று பார்த்தாள். கடைசியில் அவள் அவனுக்கு கிடைக்காமல் போகவே அவளை இன்றைக்கு எப்படியாவது ஏதாவது செய்துவிட வேண்டும் என நினைத்தவன் ஹோட்டல் அறை ஒன்றை புக் செய்து அவளை நைஸாக பேசி அழைத்து சென்று
ஏதேதோ காரணங்களை சொல்லி அவளுக்கு மது அருந்த கொடுத்தான். ஆனால் அவள் அதிலிருந்து தப்பித்து ஓட பார்க்க, எனக்கே நீ விளையாட்டு காமிக்கிறியா என்று சொல்லியபடி அவளை அடாவடியாக படுக்கையில் கிடத்தி அவளை கெடுக்க நினைத்தான். ஆனால் அவள் எப்படியோ அங்கிருந்து தப்பித்து வெளியேறிவிட்டாள். தப்பித்து வெளியே வந்தவள் வழக்கம் போல் அவள் தங்கியிருக்கும் ஹாஸ்டலுக்கு வந்தாள். ஒரு நாள் இரவு மட்டுமே அங்கே தங்கியிருப்பாள். அதற்கு அடுத்த நாள் அவள் அங்கு இருக்க வேண்டாம் என ஹாஸ்டல் வார்டன் சொல்லிவிட்டாள். ஏன் என கேள்வி கேட்டதற்கு, அது அப்படித்தான், நீ இங்கே இருக்கக்கூடாது, மேலிடத்துலேருந்து உன்னை பற்றி நிறைய புகார் வந்திருக்கு, அதனால என்னால் இங்கே உன்னை வச்சிருக்க முடியாது, கிளம்புமா என ஹாஸ்டல் வார்டன் ஸ்ட்ரிக்டாக பேசிவிட என்ன செய்வது என்று புரியாமல் பெட்டி படுக்கையுடன் ஆசிரமத்தை வந்தடைந்தாள். நடந்த விவரங்கள் அனைத்தையும் சாந்தி அம்மாவிடம் அவள் எடுத்துரைக்க, சரி, நீ இங்கிருந்து ஏதாவது வேலையை தேடிக்கோ என சாந்தி அம்மாவும் சொல்லிவிட்டாள். ஒரு 10 நாள் சென்று இருக்கும். அவளும் எங்கெல்லாமோ வேலையை தேடி பார்த்தாள். ஆனால் கடைசியில் வேலை கிடைக்கவே இல்லை. இவளை ஏதாவது ஒன்று செய்தே ஆக வேண்டும் என நினைத்து கொண்டே இருந்த அந்த மேனேஜர் அவர் தங்கியிருக்கும் இடம் என்னவென்று முதலில் விசாரித்தான். ஆசிரமம் என்று தெரிய வர, ஹோ, இவள் அனாதை தானே, எப்படி ஆசிரமத்தை விட்டு வெளியே ஏத்தனம்னு எனக்கு நல்லாவே தெரியும் என மனதில் கருவியவாறு அவள் ஆசிரமத்தை விட்டு வெளியே துரத்தி அடிக்க ஆசிரமத்தில் உள்ள பிள்ளைகளை டார்ச்சர் செய்ய ஆரம்பித்தான். அதாவது அந்த ஆசிரமத்திற்கு செல்லும் உணவுகளை தடுத்து நிறுத்தினான். பின்பு சட்டை, துணிமணிகள் போன்றவற்றை தடுத்து நிறுத்தினான். அவர்கள் ரெகுலராக படிக்க வைத்திருக்கும் பென்சில், பேனா, புத்தகம், இதர கல்வி சம்பந்தப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் தடுத்து நிறுத்தினான். ஸ்பான்சர்களாக முன்வந்து பணம் செலுத்துபவர்களிடமும் மிரட்டி கொடுக்கக்கூடாது என சொல்லி வைத்து விட்டான். இத்தனை தூரம் நடந்த பின்பு சாந்தி அம்மாவிற்கு தலையும் புரியாமல் காலும் புரியாமல் ஏன் இப்படி நடக்க வேண்டும் என யோசித்துக் கொண்டிருக்கும் வேளையில்தான் திடுதுப்பு என்று அந்த மேனேஜர் உள்ளே வந்தான். ஏபிஎஸ் கம்பெனியின் சொந்தக்காரன் அர்ஜுன் ரெட்டி. என்னதான் அவனுடைய கம்பெனி சொந்த கம்பெனியாக இருந்தாலும் அப்பாவின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் அவன் வேலை செய்கிறான். தற்போதைக்கு அவன் மேனேஜராக மட்டுமே இருக்கிறான். கூடிய விரைவில் நிம்மதியாக பதவி ஏற்பதற்காக சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டிருக்கிறான். படிப்பை முடித்தவுடன் கம்பெனி பொறுப்பு அனைத்தையும் அவனே ஏற்றுக்கொண்டான். அப்பா மிகவும் வயதானவர் என்பதால் வெறும் எம்டி போஸ்ட் மட்டுமே அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் கம்பெனி நிர்வாகம் முழுவதையும் அவனை எடுத்து நடத்தி வருகிறான். அதனால் அவன் என்ன வைக்கிறானோ அதுதான் சட்டம், நியதி, எல்லாமே. அதனால் அவன் கேட்பதற்கு அங்கு யாருமே இல்லை. செய்யும் அட்டூழியங்களை தட்டி கேட்க ஆள் இல்லை. நாளுக்கு நாள் அவனுடைய அராஜகம் ஏறிக்கொண்டே போனது. ஆனால் அதை அனைத்தையும் வெளியே தெரியாமல் பார்த்து கொண்டான். குறிப்பாக தன் தந்தையிடம் தெரியப்படுத்தக்கூடாது என்பதில் மட்டும் கவனமாக இருந்தான். ஏனெனில் அவர் தந்தை மிகவும் கண்டிப்பானவர், ஒழுக்கத்தின் மறு உருவம் அவர். ஆனால் இவனோ ஒழுக்கம் என்றால் என்ன விலை எனும் கேட்கும் கேள்வி கேட்பவன் இவன். எந்த பெண்ணை பார்த்தாலும் பிடித்திருந்தால் உடனே அவளை அடைய நினைக்கும் குணாதிசயம் கொண்டவன். சிம்பிளாக சொல்ல போனால் அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. அர்ஜுன் ரெட்டி பற்றிய எந்த விவரமும் தெரியாதவள் அந்த கம்பெனிக்கு அப்ளிகேஷன் ஒன்று போட்டு இருந்தாள். இன்டர்வியூ வந்து அட்டன் செய்ய சொல்லவும் அவளும் இன்டர்வியூ அட்டன் செய்தாள். அந்த இன்டர்வியூவை நடத்தியவன் அர்ஜுன் ரெட்டியே. அவன் பார்த்ததும் அவனுக்கு இளமதியை மிகவும் பிடித்து போய்விட்டது. எத்தனையோ பெண்களை அவன் பார்த்திருக்கிறான், அனுபவித்தும் இருக்கிறான். ஆனால் அவளை பார்த்தவுடன் என்னவோ அவனுக்கு உள்ளுக்குள் சிறு கிறக்கம் வராமல் இல்லை. அவளை போதும் போதும் என்னும் அறை அனுபவித்துவிட்டு விட வேண்டும் எனும் எண்ணம் அவனுக்குள் வந்தது. ஒரு பெண்ணை பார்த்தோமா, செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் என்ற எண்ணம் போய் சற்று மாறுபட்டு இளமதியை பார்த்தவுடன் அவளை தன்னவளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதாவது அவள் ஸ்டேட்டஸிற்கும் என்னுடைய ஸ்டேட்டஸிற்கும் கொஞ்சம் தகுதி இல்லைதான். ஆனால் அவளை கீப்பாக வைத்துக்கொண்டு காலம் வரையில் வைத்துக்கொள்ள வேண்டும் என நினைத்தான். அவனுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களில் திருமணம் நடைபெற இருப்பதால் அவளை விடவும் அவனுக்கு மனசு வரவில்லை. சுற்றி இருக்கும் நண்பர்கள் அவனிடம் சொல்லித்தான் வைத்திருந்தனர், டே, கொஞ்ச நாள் உன்னுடைய வாழை சுருட்டி வச்சுக்கோ, அப்பதான் உனக்கு பார்த்துருக்கிற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும். உனக்கு பார்த்துருக்கிற பொண்ணு பெரிய இடமா, அவளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நீ லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பணத்துக்கு பணம் கிடைக்கும், நல்லா யோசிச்சு முடிவிடு. அதனால் தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு பெண்கள் விஷயத்தில் மூக்க நுழைக்காம இரு என சுற்றி இருக்கும் நண்பர்கள் சொல்லவும் அவனும் சரி என கேட்டுக்கொண்டான். கொஞ்ச நாள் வரை மட்டும்தான் அவனுடைய எண்ணம் மாறியது. என்று இளமதியை கண்டானோ அவனுடைய விரதம் எல்லாமே முடிந்து போய்விட்டது. அவளை உடனே அடைய வேண்டும் என்று மட்டுமே அவனிடம் நிகழோங்கி இருந்தது.
எப்பொழுதுனா அவள் நம்மிடம் வருவாள், நெருங்குவாள், அவளை கட்டிலில் போட்டு ஆட்கொள்ளலாம் என நினைத்து கொண்டே இருந்தான். அந்த நாளுக்காகவும் இங்கு இருந்தான். 1 மாதத்தில் திருமணம். தான் தாலி கொட்டிக்கொள்ளப் போகிற பெண் பெரிய பணக்கார வீட்டு பெண்ணாக இருப்பதனால் அவளிடம் சற்று நேரம் கடலை போடுவான். ஆனால் அதில் அவள் எப்போதும் கண்டிப்பாக சொல்லிக்கொண்டே இருக்கும் ஒரு விஷயம். அது என்னவென்றால், எனக்கு யாராவது துரோகம் பண்ணாங்கன்னா, இல்லை என்னை ஏமாத்தினாங்கன்னா அவ்வளோதான், நான் சும்மாவே விடவே மாட்டேன் என அவள் நொடிக்கு ஒரு முறை சொல்வது. இது மட்டுமே. அவள் எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டே இருக்கா. நமக்கு வேற ஒரு மாதிரி இருக்கே என அவன் நினைத்ததும் உண்டு. ஆனால் அதையெல்லாம் ஓரம் தள்ளி வைத்துவிட்டு இளமதி என்று அவன் தெரிவான். இப்படியாக அவனது எண்ணம் ஒரு புறம் இருக்க, அவனுக்கு சரியான நேரம் பார்த்து அவளை அடைய முயற்சிக்கும் வேளையில்தான் அவள் எப்படியோ தப்பித்து ஓடிவிட்டாள். அவளை மீண்டும் அடைய வேண்டும் என்ற நோக்கம் கொண்டுதான் அவள் தங்கியிருக்கும் விடுதியில் மேற்கொண்டு தங்க வைக்க விடாமல் சதி செய்தான். சரி, தங்கியிருந்த விடுதி போனால் என்ன, வேற ஏதாவது ஒரு விடுதி நமக்கு கிடைக்காமல போக போகுது. கையில வேலை இருக்கும்போது நாம எதுக்கு பயப்படணும் என அவள் அர்ஜுன் ரெட்டி வேலை செய்து கொண்டிருந்த அந்த அலுவலகத்தை விட்டு வெளியேறி வந்ததும் அடுத்த நாளே அவள் மற்றொரு வேலையை தேடிக்கொண்டாள். ஆனால் அதுவும் அவளுக்கு நினைத்திருக்கவில்லை. ஏனெனில் அர்ஜுன் ரெட்டி தான் சாமர்த்தியமாக அந்த வேலையில் இருந்து அவளை தூக்க வேண்டும் என ஃபோன் செய்து அவர்களை மிரட்டிவிட்டானே. அதனால் அவர்களும் அவள் அடுத்த நாள் வேலைக்கு சேரும் பொழுது, நீங்க இனிமே இங்க வேலைக்கு வர வேண்டாம் என சொன்னார்கள். இளமதி அதிர்ச்சி அடைந்தாள். ஏன், எதற்கு என கேட்டதற்கு, உங்க இடத்துக்கு வேற ஒரு ஆளை போட்டாச்சு, தயவு செஞ்சு இடத்தை காலி பண்ணுங்க என சொல்லி கொஞ்சம் கூட மரியாதையும் இல்லாமல் அவர்களை விரட்டி அடித்தனர். பின்னும் முன்பு அவள் பல இடங்களில் வேலைக்கு தேடி பார்த்தாள். ஆனால் அவளுக்கு எங்கும் வேலை கிடைக்கவே இல்லை. வேலைதான் கிடைக்கவில்லை என்றால் தங்குவதற்கு இடமா கிடைக்காமல் போய்விடும். இருக்கவே இருக்கிறது நமது ஆசிரமம் என சொல்லி ஆசிரமத்திற்கு போய் சேர்ந்தாள். அதற்கு பிறகு நடந்தவை அனைத்தும் மிகவும் மோசமானதாகவே போனது. என்ன காரணம் என புரியாமல் அவளும் திருவென விழித்திருந்தாள். அப்பொழுதுதான் திடீரென அர்ஜுன் ரெட்டி உள்ளே புகுந்தான். அவன் வந்திருந்த நேரம் அங்கு இளமதி இல்லை. ஆனால் சாந்தியமாய் இருந்தாள். சார், யார் நீங்க என அவள் கேட்கவும் அர்ஜுன் ரெட்டி மெலிதாக ஒரு புன்னகையை சிந்திவிட்டு, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, பட் உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். முக்கியமாக உங்கள் கூட ஒருத்தி இருப்பாளே இளமதி, அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் என சொன்னதும் சாந்தி என்ன என்பது போல் புரியாத ஒரு பார்வையை பார்த்தாள். இளமதியா? என்ன சார் சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை, தெளிவாக சொல்லுங்க ப்ளீஸ் என அவள் சொல்லவும் அதற்கு அர்ஜுன் ரெட்டி மீண்டும் அஷ்டகொணலாக ஒரு சிரிப்பை உதிர்த்துவிட்டு, ஓகே, நான் வந்த விஷயத்தை நேரடியாக உங்ககிட்ட சொல்லிடுறேன். எனக்கு இளமதி வேணும். தட் மீன்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இளமதி எனக்கு முழுசாக வேணும். ஸோ அவள் எனக்கு கிடைச்சிட்டானா உங்களுக்கு உங்களுடைய ஆசிரமம், உங்களோட ஆசிரமத்து குழந்தைகளோ கண்டிப்பாக கிடைப்பாங்க. இல்லைனா ரொம்ப மோசமான நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. எப்படி வசதி என கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் பேசினான். தான் காதில் கேட்ட அனைத்தும் உண்மைதானா, இல்லை கனவு ஏதேனும் காண்கிறோமா என அவள் மீண்டும் ஒரு முறை அவனையே பார்த்திருக்க, இது கனவு இல்லை, நிஜம்தான் என சொல்லும் விதமாக அவன் அங்கிருக்கும் டேபிள் மீது வைத்திருந்த பேப்பர் வெயிட்டை எடுத்து கீழே போட்டான். அது கண்ணாடியால் ஆக்கப்பட்ட பொருளானதால் சுக்கு நூறாக உடைந்தது. அதில் பயந்து விழித்து கொண்டாள் சாந்தி. சார், நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. இளமதி ரொம்ப சின்ன பொண்ணு. அவள் பாவம், அவளுக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. சின்ன வயசுல இருந்து அவள் இங்கே தான் வளர்ந்தா. அவளை நீங்கள் இப்படியெல்லாம் உபயோகப்படுத்த நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. உங்களுடைய அழகுக்கோ உங்களுடைய வசதிக்கோ எத்தனையோ பணக்கார பொண்ணுங்க இருப்பாங்க. தயவு செஞ்சு அவளை விட்டுடுங்க. அவளை காரணமாக காமிச்சுதான் நீங்கள் ஆசிரமத்து குழந்தைங்களை கொடுமைப்படுத்துறீங்களா என கேள்விகளை கேட்டாள். அவள் பாவம், ஷோ, என்ன சுத்த நான்சென்ஸாக பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த காலத்தில் இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா போச்சு. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இங்கே பாருங்க, எனக்கு நீங்கள் இளமதியை அனுப்பியே ஆகணும். அப்படி அனுப்பினா மட்டும்தான் உங்கள் ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்க இந்த ஆசிரமத்திலேருந்து தப்பிக்கும். இல்லைனா இது இப்போவே சுக்குநூறாக இடிஞ்சு உடையிறதுக்கு உண்டான பர்மிஷன் நான் வாங்கிட்டு வர முடியும். என்ன சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக செய்வான் இந்த அர்ஜுன் ரெட்டி என அவன் சொன்னான். அவன் மிகப்பெரிய பணக்காரன் என்பதால் சாந்தி கொஞ்சம் பயந்து நடுங்கிதான் போனாள். சார், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. அவளும் என் பொண்ணு மாதிரி தான். எப்படி நான்? நோ, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது. தயவு செஞ்சு உங்களுடைய வழியை பார்த்துட்டு போங்க. நான் இந்த ஆசிரமத்தையும் இந்த ஆசிரமத்தோட குழந்தைகளையும் எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும். நான் அதை பார்த்துக்கிறேன்.
தயவு செஞ்சு நீங்க இப்போ புறப்படலாம் என வெளியே கை காட்டினாள். சாந்தியின் பேச்சு அர்ஜுனுக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்த அங்கிருக்கும் புத்தகம், ஃபைல்கள் அடங்கிய செல்ஃப் அனைத்தையும் கீழே போட்டு நொறுக்கிவிட்டு, இதை உடைச்ச மாதிரி நாளைக்கு இந்த பில்டிங் உடைய போகுது, பார்த்துட்டே இரு என சொல்லிவிட்டு அவன் விறுவிறுவென கிளம்பி அவன் காரில் ஏறி புறப்பட்டு சென்று விட்டான். சாந்தி பயந்து நடுங்கி ஒடுங்கி போய் உட்கார்ந்திருந்தாள். இந்த பிரச்சனையை எவ்வாறு சரி செய்வது என யோசித்துக் கொண்டிருந்தாள். அந்நேரம் பார்த்து சரியாக இளமதியும் அவளது அறைக்குள் சாந்தியம்மா சாந்தியம்மா என அழைத்து கொண்டே உள்ளே வந்தாள். உள்ளே வந்து பார்த்தவளுக்கு அங்கு அறையில் உள்ள பொருட்கள் அனைத்தும் சிதறி கிடப்பதை பார்த்து அவளும் சற்று அதிர்ச்சியுடன் சாந்தியம்மாவிடம் கேட்டாள். என்ன ஆச்சு சாந்திமா? பொருட்கள் எல்லாம் இப்படி சிதறி போய் கிடக்கு. என்ன நீங்க ஏதாவது கீழே தள்ளிவிட்டீங்களா, இல்லை வேற ஏதாவது பிரச்சனையா என அவள் சாதாரணமாகத்தான் கேட்டாள். ஆனால் சாந்தி அம்மாவின் முகத்தில் உள்ள கலவரத்தை கண்டு கொண்டவள் ஏதோ மிக பெரும் பிரச்சனை நடக்கவிருக்கிறது என புரிந்து கொண்டாள். இதுக்கெல்லாம் காரணம் அந்த அர்ஜுனா என அவள் கேட்டே விட்டாள். அவள் அவனின் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்த ஒரு சில நாட்களில் அவள் நன்றாக தெரிந்து கொண்டாள். அவன் நம்மை வாழவும் விடமாட்டான், சாகவும் விடமாட்டேன் என்கிறான் என புரிந்து கொண்டாள். அதனால் அவள் எங்கு போயினும் அவளுக்கு பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் கொடுத்து கொண்டே இருந்தான். இதிலிருந்து எப்படி மீள்வது என புரியாமல் தான் அவள் அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே போய்விடலாம் என எண்ணி சாந்தி அம்மாவிடம் கூட சொல்லிக் கொள்ளாமல் அவள் கிளம்ப பார்க்க சரியாக அந்த நேரத்தில் சாந்தி அவளை பிடித்து கொண்டாள். இங்க பாருங்களா, வாழ்க்கையில எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதுக்காக இப்படி ஒவ்வொரு இடமா பயந்து பயந்து நீ ஓடிக்கிட்டே இருக்க போறியா? உன்னுடைய வாழ்க்கைய எப்படி நீ வாழ போற என சாந்தி இலாவிடம் நிறைய அறிவுரைகளை சொல்லி அவளை எடுத்து வந்தாள். ஏனோ தானோ வென்று அவளின் வாழ்க்கை கடந்த சில நாட்களாக போய்கொண்டிருந்தது. சாந்தி அர்ஜுன் ரெட்டியை பற்றிய முழு விவரங்களையும் சேகரிக்க ஆரம்பித்தாள். பிறகு அவரது தந்தை மிகவும் கண்டிப்பானவர், நல்ல மனிதர் என்னும் பெயர் சமூகத்தில் கிடைத்திருக்க இதை அவரிடம் சொன்னால் கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும் என அவள் நினைத்தாள். எனவே அவரை சந்திப்பதற்காக உடனே கிளம்பி சென்று விட்டாள். அர்ஜுன் ரெட்டி தந்தை நரசிம்ம ரெட்டி அவரின் வீட்டை சென்றடைந்தாள். வெகுநேர காத்திருப்புக்கு பிறகு அவரை சந்திப்பதற்கான நேரம் அவளுக்கு கிடைக்க வீட்டினுள் சென்றாள். சார், என்னோட பேர் சாந்தி. நான் வான ஆசிரமத்தினுடைய நிர்வாகி. 30 வருஷமா எங்கள் ஆசிரமம் சாலி கிராமத்தில் இயங்கிட்டு வருது. அந்த ஆசிரமத்தை முதல்ல எங்கள் அம்மா தான் எடுத்து நடத்தினாங்க. அவங்களுக்கு அடுத்து தான் இப்போ நான் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஆசிரமத்தில் இளமதின்னு ஒரு பொண்ணு. அவள் சின்ன வயசுலேருந்து இந்த ஆசிரமத்தில் தான் வளர்ந்தான். அவளை குப்பைத்தொட்டியில் அவங்க அம்மாவும் அப்பாவும் போட்டுட்டு போயிட்டாங்க. அவளை நாங்கள் தான் தூக்கி வளர்த்தோம். அவள் நல்லா படித்து ஒரு பெரிய நிலைமைக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. அதே போல் நல்ல முறையில் படித்து நல்ல மார்க்கும் எடுத்தான். உங்களுடைய ஆஃபீஸில் தான் அர்ஜுன் ரெட்டி சாருக்கு கீழே தான் அக்கௌண்டடாக வேலைக்கு செய்தான். அவளோட போராத காலமாக என்னன்னு தெரியாது சார். ஆனால் இது எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்கள் பையனோட நடவடிக்கை சுத்தமாகவே சரியில்லை என்ன சொன்னது தான் தாமதம். நரசிம்ம ரெட்டி, ஏய் என்னம்மா, எங்கே வந்து என்ன பேசிகிட்டு இருக்க? ஆசிரமம்னு சொன்னதும் ஏதோ ஃபண்டு கலெக்ட் பண்ண வரப்போகிறதா நினச்சேன். ஆனால் என்னுடைய மகனை பற்றி தப்பாக பேசுகிற, முதல்ல எடுத்து காலி பண்ணு என நரசிம்ம ரெட்டி சொன்னதும், சார் நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லாமே புரியும் என அவள் சொல்ல ஆரம்பித்தாள். அங்கு வேலைக்கு சேர்ந்த நாள் முதலில் இருந்து அவளுக்கு அவன் குடைச்சல் கொடுத்ததை கொண்டிருக்கிறான் என ஆதி முதல் அந்தம் வரை சொல்லி முடித்திருந்தாள். நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன் சார். நீங்கள் வேணா தக்க இடத்துல போய் விசாரித்து பார்த்துக்கோங்க. எனக்கு என்னோட பொண்ணோட வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைகளோட வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம். இவளுக்காக அந்த குழந்தைகளை இழக்க முடியாது. குழந்தைகளுக்காக இவளையும் நான் விட்டு கொடுக்க முடியாது. நீங்களே என்னுடைய இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தாயும் ஒரு தகப்பனும் தன்னுடைய மகளுக்கு எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடுறதா அவர் என்ன செஞ்சுருப்பாரோ அதை செய்யுங்க. நான் உரியவர்கிட்ட பேசி பார்த்தேன். அவர் கேட்கவே இல்லை. அதனால் அவரை பெத்த உங்ககிட்ட தான் நான் கேட்க வேண்டியதை சொல்ல வேண்டியதாக போச்சு. பார்த்து கண்டிச்சு வைங்க. இதுக்கு மேலேயும் அவர் ஏதாவது என் பொண்ணை ஏதாவது பண்ணாருன்னா நான் மேலிடத்தில் புகார் அளிக்க வேண்டியதாக இருக்கும். நான் வரேன் என்று சொல்லிவிட்டு அவள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். அர்ஜுன் ரெட்டி நடவடிக்கை நரசிம்மர் ரெட்டிக்கு ஓரளவிற்கு தெரியும் தான். ஆனால் இந்த அளவுக்கு அவன் கொடூரமாக செய்வான் என அவர் கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை. சரி, நாளாக ஆக சரியாகிவிடும். இதெல்லாம் வயதின் கோளாறு, பருவ கோளாறு என நினைத்து கொண்டுதான் அவர் நாட்களை தள்ளினார். அதற்கு பிறகு அவனை பற்றி வந்த செய்திகள் அனைத்தும் அவரின் மனதிற்கு சரிவர இல்லாததால் உடனடியாக ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்து விட்டாள்
இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என தப்பான எண்ணம் கொண்டு திருமணத்திற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கும் வேளையில்தான் இப்படி ஒரு புகார் வந்ததும் நரசிம்மருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. முதலில் அர்ஜுனிடம் விசாரித்து பிரச்சனையை சரி செய்து விட வேண்டும் என நினைத்தார். அர்ஜுன் ரெட்டியை போய் சந்தித்தார். ஆனால் அவனும், உங்களுக்கே வயசாகிடுச்சு, என்னுடைய விஷயத்துல நீங்க எந்த விதத்திலையும் தலையிடாதீங்க என சொல்லி முடித்து கொண்டான். பிறகு நரசிம்மரும், நீ இந்த விஷயத்தை விட்டு உடனடியாக வெளியே வரல, நான் உனக்கு உண்டான சொத்துக்களை எல்லாத்தையுமே அந்த ஆசிரமத்துக்கு எழுதி வைக்க வேண்டியதாக இருக்கும் அர்ஜுன். நான் சொல்லிட்டேன், முடிவு உன்னோட கையில் என சொல்லிவிட்டு அவரும் நகர்ந்து விட்டார். அர்ஜுனுக்கு கோபம் கபகபவென பற்றி எரிந்தது. இப்பொழுதே இளமதியை போய் ஏதாவது செய்து விடலாமா என்னும் அளவிற்கு அவனுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. அதனால் அவன் முதல் கட்டமாக அந்த ஆசிரமத்தை இடிப்பதற்கு உண்டான ஆயத்தங்களை ஏற்பாடு செய்யவும் இதை அறிந்து கொண்ட நரசிம்மா அவனை வீட்டோடு பூட்டி வைத்து விட்டார். நீ இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் நான் உனக்கு சொத்துக்களை எல்லாம் எழுதி வைப்பேன். இல்லைன்னா இப்போவே இந்த நிமிஷமே அந்த ஆசிரமத்து பேரில் எழுதி வச்சுடுவேன். நானும் போனா போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அர்ஜுன். இதோட உன்னோட ஆட்டத்தை எல்லாத்தையும் நிறுத்திக்க என நரசிம்மர் ரெட்டி கோபமாக பேசவும் தான் இதற்கு மேல் தன் தந்தையிடம் சமாளிக்க முடியாது என நினைத்து கொண்டவன், சரிங்கப்பா, நீங்கள் சொல்கிறது எல்லாத்துக்கும் நான் சம்மதிக்கிறேன் என பொய்யான ஒரு சத்தியத்தை வாக்குறுதியாக அளித்துவிட்டு இளமதியை எப்படியாவது ஏதாவது செய்துவிட வேண்டும் என நினைத்து அதற்கான காரணத்திற்காக நேரணத்திற்காக காத்து கொண்டிருந்தான் அர்ஜுன். அவன் நினைத்தால் ஒரு நொடியில் அவளை ஏதாவது செய்துவிட்டு போய்விடலாம். ஆனால் இப்பொழுது நிலைமை மிகவும் மோசமாக மாறிவிட்டது. ஏனெனில் அவளுக்கு ஒரு சிறு கீறல் ஏற்பட்டாலும் கூட இதற்கு நான் தான் காரணம் என அனைவரும் சொல்லிவிடுவர். பிறகு நிலைமை மோசமாக போய்விடும். இன்னும் திருமணம் நடக்க நமக்கு ஒரு மாதம் மட்டுமே இருக்கிறது. தேவையில்லாமல் நாம் சிக்கிக்கொள்ள வேண்டாம், வேறு ஏதாவது நல்ல ஒரு வழியை பார்க்கணும் என அவனாகவே சிந்தித்து கொண்டவன் அதற்கான நேரம் எப்பொழுதடா வரும் என காத்திருந்து கொண்டபடியே அவனது வேலைகளை செய்து கொண்டிருந்தான். நாளைக்கு வா, உனக்கு வேலை போட்டு தரேன். ஆனால் மேடம், நான் எங்கே வேலைக்கு போனாலும் அடுத்த நாள் வேலை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கான காரணம் என அவள் எழுக்க, யாரு, அந்த அர்ஜுன் ரெட்டி தானே? என்ன மேடம், உங்களுக்கு எப்படி தெரியும் என அவள் புரியாமல் கேட்க, எல்லாம் எனக்கு தெரியும். நான் சொன்னது மட்டும் இப்போ நீ செஞ்சினா உன்னுடைய ஆசிரமத்து குழந்தைகள் காப்பாற்றப்படும். இல்லைனா அடுத்த நாளே அவங்க படத்தை மட்டும்தான் நீ பார்க்க முடியும். மேடம், என்ன சொல்கிறீங்க? அத்தியாயம் 28. இப்படியோ ஒரு வழியாக அர்ஜுன் ரெட்டியின் தொல்லை தீர்ந்தது என சாந்தியம்மாளும் இளமதியும் நினைத்திருக்க, ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பெரும் பிரச்சனையே இல்லை என்பது போல் அதற்கடுத்து ஒரு பெரும் இடியை இளமதி அவளது வாழ்வில் சந்தித்தாள். என்னதான் அர்ஜுனுடைய பிரச்சனை முழுவதும் நமக்கு தீர்ந்துவிட்டது என நினைத்திருந்தாலும் அவனோ புலி பதுங்கி இருந்து வேட்டையாட காத்திருக்கும் என்பதற்கு ஏற்ப காத்து கொண்டிருப்பது அவளுக்கு தெரியாமல் போனது. அது ஒரு புறம் இருக்க, இவள் வேறொரு வேலையை தேடிக்கொள்ள ஆஃபீஸாக ஏறி இறங்கினாள். இறுதியாக ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் மானிட்டர் வேலை செய்வதற்காக அவளை தேர்ந்தெடுத்திருந்தனர். மிகவும் குறைந்த சம்பளம்தான். ஆனால் இப்போதைக்கு நமக்கு வேலை கிடைக்க இதுவே போதும் என நினைத்தவள் அங்கு வேலைக்கு சேர்ந்து தற்பொழுது 3 மாதம் மட்டுமே முடிந்திருக்க, அதற்குள் வேறு ஒரு பிரச்சனை வந்தது அவளுக்கு. அதுவும் சௌந்தர்யா மூலமாக. தீரன் இளமதியினுடைய பிரச்சனைகள் முழுவதையும் சௌந்தர்யாவிடம் எடுத்துரைத்தான். அர்ஜுன் ரெட்டி யார் என்பது சௌந்தர்யாவிற்கு நன்றாகவே தெரியும். நன்றாக பேசிக்கொள்ளும் அளவுக்கு பழக்கம் இல்லை என்றாலும் விஜயுடன் அவளுக்கு திருமணமான புதிதில் தொழில் ரீதியாக சில மீட்டிங்குகளை அட்டன் செய்வதற்காக அனைத்து வகையான தொழிலதிபர்கள் அனைவரும் ஒன்று கூடுவர். அப்படி மீட்டிங்கிற்கு செல்லும் போதுதான் அர்ஜுன் ரெட்டியை அவள் சந்தித்தாள். சாதாரண முகவரியுடன் அவள் அவனை பார்த்து பேசியதோடு சரி, மற்றபடி எந்த விதமான தகவலும் அவளுக்கு தெரியாது. ஆனால் அர்ஜுன் ரெட்டி கொஞ்சம் மோசமானவன் என்பது மட்டும் அவளுக்கு தெரிந்து வைத்திருந்தாள். இப்படி ஒரு அழகான பெண்ணை யாரதான் விட்டுட்டு போவாங்க? அதான் பயபட இந்த வேலை பார்த்துருக்கான் என நினைத்தவள் தீரனை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லி அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர். சரி சௌந்தர்யா, பொண்ணு காமிச்சாச்சு. பொண்ணோட ஃபுல் ஹிஸ்டரியோ உன் கையில் கொடுத்துட்டேன். இனி அடுத்து என்ன செய்யலாம்னு இருக்க என தீரன் கேட்டான். என்ன செய்ய போறேனா, அர்ஜுன் ரெட்டி என்னெல்லாம் பண்ணானோ அதை விட டபுள் மடங்காக நம்ம பண்ண போகிறோம். இந்த சௌந்தர்யா எல்லாத்துக்கும் துணிஞ்சவ. எங்கே இறங்கினாலும் அட்டிப்பாங்கிறத கண்டிப்பாக விஜய் எனக்கு தெரியும். நான் புரிய வச்சே தீருவேன். அதுக்காக நான் துருப்பு சீட்டா எடுத்தது தான் நெடுமாறன். அவனை வச்சு அவனை பழி வாங்க போகிறேன்.
என பேசியபடியே, இந்த இளமதி முதல்ல நம்முடைய வேலைக்கு கொண்டு வர பார்க்கணும். அவ முடியாது மாட்டேன்னு சொல்லுவா. ஆனாலும் அவளை கண்டிப்பா சம்மதிக்கிற அளவுக்கு நாம செய்யணும். அந்த அளவுக்கு உள்ள இறங்கி நாம வேலை பார்த்தே ஆகணும். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதா என அவள் சொல்லவும், நீ இப்ப என்ன சொன்ன? எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்றான் தலையை சரிந்தபடியே. முட்டாள், குடிய போய் என் கூட வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான வேலை பார்க்குறேன் பாரு. என்னைய செருப்பால் அடிக்கணும். சரி, நான் பிளான் என்னங்கிறத சொல்லிடுறேன், ஓகே? அவள் ஒவ்வொன்றும் விலாவாரியாக எடுத்து சொல்ல, கொட்டியபடியே அனைத்து விஷயங்களும் கேட்டு முடித்தவன் கையின் கட்டை விரலை காண்பித்து டன் என சொல்லியபடி அங்கிருந்து இருவரும் கிளம்பி சென்று விட்டனர். இளமதி, உன்னை சாரி கூப்பிடுறாரு என அவள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு பணிப்பெண் ஒருத்தி வந்து சொன்னாள். இளமதியும் என்னவென்று கேட்பதற்காக அவனது அறையை நோக்கி உள்ளே போனாள். உன் பேரு தானே இளமதி என மேனேஜர் கேட்கவும், ஆமா சார் அவளும் சொன்னாள். எங்க பாரு, நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். நீ ஏதோ அந்த அர்ஜுன் சாரோட கம்பெனியில் அக்கௌண்டண்டாக வேலை பார்த்தியாமா? அங்கே இருக்கிற பணத்தை நீ திருடிடுன்னு சொல்லி உன் மேலே புகார். அதனால் அந்த ஆஃபீஸை விட்டு ஒன்று வெளியே துரத்திட்டாங்களாமே. அப்புறம் நீ நிறைய ஆஃபீஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்க. கடைசியில் அவங்களும் உங்களை வேலைக்கு வேணான்னு சொல்லிட்டாங்களாமே. எனக்கு இந்த விஷயம் எல்லாம் எதுவுமே தெரியாது. ஏதோ அனாத பொண்ணு வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் தவிக்கிறேன்னு சொல்லி பாவம் பார்த்து உன்னை இந்த வேலைக்கே போட்டேன். நீயும் நல்லா தான் வேலை செய்கிற. ஆனால் இதே நாள் மாதிரி எல்லா நாளும் இருப்பேன்னு சொல்ல முடியாதுல்ல. எனக்கு மேலிடத்துலேருந்து ஒரே ப்ரெஷராக இருக்குது. நான் சாதாரண கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு தான் நடத்திட்டுருக்கேன். இப்போது இதுவும் இல்லைனா எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போயிடும். தயவு செஞ்சு நீ இந்த இடத்த காலிப்படமா. இளமதி ஒன்றும் பேசாமல் அந்த அறையை விட்டு வெளியேறிவிட்டாள். பிறகு என்ன பேசி என்ன ஆகப் போகிறது? ஐயோ சார், அதில் ஒன்றும் இல்லை, அதில் ஃபேக், பொய் சொல்கிறாங்க, நம்பாதீங்க என அவனிடம் மன்றாடினாள். புரியும் தான். அப்படியே மன்றாடினாலும் அவர் உடனே சரி சரி என நம்பி வேலையை கொடுத்துவிடப் போகிறாரா என கண்டிப்பாக இல்லை. இந்த சமூகத்தில் ஒரு கெட்ட பெயர் வாங்கிவிட்டால் அதை திரும்ப நல்ல பெயர் வாங்கிக் கொள்வதற்காக மிகவும் போராட வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது தப்பே பண்ணாமல் தப்பு செய்தவள் என முத்திரை குத்தப்பட்டால் கேட்கவே வேண்டாம். அவளை மேலும் குத்தி குத்தி காயப்படுத்தி தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு இந்த சமூகம் ஆளாக்கி விட்டுவிடும். கம்ப்யூட்டர் சென்டரில் இருந்து வெளியே வந்தாள். காலையிலிருந்து சாப்பிடாமல் இருந்தது மாலை வரை பசியை தாங்கிக் கொண்டிருந்தாள். மேலும் இரவு ஆனதும் அதற்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாமல் கையில் இருந்த பணத்தை வைத்து ஏதாவது கையேந்தி பவனில் வாங்கி சாப்பிடலாமா என நினைத்து கொண்டே அவள் செல்ல முற்பட உடனே மயக்கம் போட்டு கீழே விழவும் விழுந்து விட்டாள். சில நிமிடங்கள் கழித்து அவள் கண்ணை திறக்கவும் அவள் ஒரு அறையில் ஒரு படுக்கையில் படுத்திருந்தாள். என்ன இடம் என அவள் சுற்றியும் பார்க்க அவளுக்கு எதிரே சேரில் சௌந்தர்யா அமர்ந்திருந்தாள். இளமதி கண் விழித்ததும், சௌந்தர்யா, பயப்படாது, இது என்னோட வீடு தான், என்னோட ரூம்ல தான் நீ படுத்திருக்க என சொன்னாள். மேடம், நீங்க? ஓ, ஐம் சாரி, நான் என்னை அறிமுகப்படுத்திக்கவே இல்லைல்ல. என்னோட பேரு சௌந்தர்யா. நீ ரோட்டில் மயங்கி கீழே விழுந்துட்ட. நான் தான் உன்னை அழைச்சிட்டு வந்து என்னோட வீட்டில் வச்சுருக்கேன். டாக்டரை கூப்பிட்டு பார்த்தேன். அவங்க உனக்கு ஒன்றும் இல்லை, சாதாரண பசி மயக்கம் தானே சொல்லிட்டாங்க. நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், நீ எப்போ கண்ணு முழிப்பேன்னு. நவ் யூ ஆல்ரைட்? உனக்கு வந்தது சாதாரண பசி மயக்கம் தானே நினைக்கிறேன். ஏதாவது சாப்பிட்றியா என்ன சௌந்தர்யா அன்பாக கேட்டாள். நோ தேங்க்ஸ் மேடம், நான் இப்போ என்னுடைய இடத்துக்கு போகணும், நான் போகிறேன் என அவள் சொல்லிவிட்டு மெல்ல எழும்ப பார்த்தாள். அதற்குள் சௌந்தர்யா மீண்டும் அவளை படு என்று படுக்க வைத்து விட்டாள். இங்கே பாரு, இப்போ இருக்கிற கண்டிஷனில் உன்னால் எழுந்து நடந்து கூட போக முடியாது. ஏதாவது சாப்பிட்டு அதுக்கப்புறமா நீ போகலாம் என அவள் சொன்னாள். அவளின் அன்பான பேச்சை கேட்டவளுக்கு சரி சாப்பிடலாம் எனும் எண்ணம் வர அவளுக்கு உணவு வர மேஜையில் வைக்கப்பட்டது. பசியின் வேகத்தில் ருசி அறியாது மடமடவென சாப்பிட்டு முடித்தாள் இளமதி. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், உங்கள் துவையை என்னால் மறக்கவே முடியாது. நான் இப்போ கிளம்பிட்டுமா என அவளது கைப்பையை எடுத்துக்கொண்டு வெளியே செல்ல முற்பட, ஒரு நிமிஷம், உன் கூட கொஞ்சம் பேசணும் என சௌந்தர்யா பேசினாள். உன் பேரு இளமதி தானே என அவள் கேட்டாள். ஆமாம் மேடம், என்னோட பேரு இளமதி தான். என்னோட பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவள் புரியாத பறவையுடன் கேட்க, எனக்கு எல்லாமே தெரியும். உன்னோட பேரு இளமதி, வேலை இல்லாமல் ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்கிட்டு இருக்கன்னு தெரியும். உனக்கு நான் வேணா வேலை போட்டு தரேன், நாளையிலேருந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கோ என அவள் சொல்லி முடித்ததும் இளமதியின் கண்கள் 1000 வாட்ஸ் பல்பு எறிவது போல் பிரகாசித்தது.
ஆனால் உடனே ஃபியூஸ் போன பல்பு போல் அவளின் முகம் கீழே தொங்கி போய்விட்டது. ஏனெனில் இப்படித்தான் ஒவ்வொருவரும் வேலை கொடுப்பார்கள். மறுநாள் காலை வேலையெல்லாம் ஒன்றுமில்லை, கிளம்பி போய்விடுங்கள் என அவளை விரட்டி எடுத்து விடுவார்கள். இப்படியாகத்தான் அவள் ஒவ்வொரு இடத்திலும் அவமானப்பட்டு வருவாள். இதேபோல் இவளும் இப்ப சொல்லிவிட்டு கடைசியில் மறுநாள் காலையில் எழுந்து நாம் வேலைக்கு செல்லும் போது, இல்லை உனக்கு வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை என சொல்லி அனுப்பிவிட்டாள். என்ன செய்வது? வேண்டாம் என மறுத்துவிட்டு போவோமா, இல்லை ஓகே என சொல்லிவிட்டு அவளுடன் வேலை செய்வோமா என யோசித்துக் கொண்டிருக்கும் போதே சௌந்தர்யா மீண்டும் கேள்வி கேட்டாள். என்னம்மா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எந்த பதிலுமே சொல்லாம தெரு தெருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்க. நாளையிலேருந்து என்னோட வேலைக்கு வரியா இல்லையா என மீண்டும் அதே ஒரு கேள்வியை கேட்கவும் இலாவும் சரிங்க மேடம் வரேன். ஆனால் மேடம், நான் எங்கே வேலைக்கு போனாலும் அடுத்த நாள் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான காரணம் என அவள் இழுக்க, என்ன இழுக்கிற? எனக்கு தெரியும் உனக்கு எதனால் வேலை போகுதுன்னு. அர்ஜுன் ரெட்டி தானே இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என சௌந்தர்யா சரியாக சொல்லிவிட இலா ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஒன்று சேர கலந்து வந்தது. எப்படி மேடம், எப்படி என்னை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? என்னோட பேரு கரெக்டாக சொல்கிறீங்க, நான் கடந்து வந்த பாதையும் கரெக்டாக சொல்லிட்டீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே என அவள் கேட்டாள். எஸ், எவ்ரிதிங் நோ யுவர் ஹிஸ்ட்ரி. ஸோ பாவமேனு பார்த்து உனக்கு ஒரு வேலை போட்டு தரலாம்னு முடிவு பண்ணேன். பயப்படாத, உன்னை கண்டிப்பாக நான் வேலையை விட்டு எல்லாம் தூக்கவே மாட்டேன். நானும் இந்த சொசைட்டியில் பெரிய இடத்துல பெரிய பொசிஷனில் இருக்கிறவ தான். ஸோ நீ எந்த விதத்தில் பயப்பட தேவையில்லை. அர்ஜுன் ரெட்டி என்ன வேறா எவனே வந்தாலோ யாராலும் உன்னை எதுவுமே பண்ண முடியாது. நான் உன்னை சேஃப்டியாக பார்த்துக்குவேன். என்ன சொல்கிற? இப்போ வந்து என்கிட்ட நீ வேலைக்கு சேர்ந்துக்குவியா இல்லையா என அவள் கேட்கவும் இடமதிக்கு சொல்லவா வேண்டும். உடனே சரிங்க மேடம், உங்கள்கிட்ட நாளையிலேருந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன் என அவள் சொன்னாள். மேடம், என்னோட சர்டிஃபிகேட் எல்லாம் பழைய இடத்துல வேலை பார்த்த இடத்துல இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து எல்லா சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். நாளைக்கு அது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்குறேன். என்னோட ரெசியூமும் உங்ககிட்ட சப்மிட் பண்ணுறேன். ஸோ நாளையிலேருந்து உங்ககிட்ட நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன். மேடம், இப்போ நான் கிளம்பட்டுமா என அவள் சந்தேகமாகவும் குதூகலத்துடனும் பேசி முடித்தாள். கூல் கூல் கூல், நீ இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிறதுக்கு நான் ஒன்று உனக்கு ஆஃபீஸில் வேலை போட்டு கொடுக்க போகிறதே கிடையாது. நான் சொல்கிற வேலையே ரொம்ப டிஃப்ரெண்ட், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். என்னது, ஆஃபீஸில் வேலையிலையா? டிஃப்ரெண்ட்டான வேலையா? டிஃப்ரெண்ட்டில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டா? என்ன பயங்கரமாக குழப்புறாங்களே. சிந்தித்தவளின் முன்னால் சொடுக்கு போட்டபடி பேச ஆரம்பித்தாள் சௌந்தர்யா. என்ன மேடம், என்னை ரொம்ப குழப்புறீங்க என அவள் கேட்க, சொல்கிறேன் வெயிட், நான் உனக்கு இப்போ தரப்போகிற வேலை ஆஃபீஸ் சம்மந்தமான எந்த ஒர்க் ரிலேட்டடும் கிடையாது. முழுக்க முழுக்க வேறு மாதிரியான வேலை கொடுக்க போகிறேன். அதாவது நீ ஒருத்தரை காதலிக்கணும். காதலிக்கிறது முக்கியம் இல்லை, அவரை காதலிக்கிற மாதிரி நீ நடித்து ஏமாற்றணும். அவன் உன்னோட அன்பில் உருகி தவிச்சு போகணும். கடைசியில் அவன் ஒரு கட்டத்தில் நீ ஏமாத்திட்டு வெளியே வந்தே ஆகணும் என அவள் சொல்லி முடித்ததும் அவளின் உடல் எல்லாம் வியர்த்து போனது. யாரும் இன்று வரையில் அவளிடம் இப்படி ஒரு வேலையை செய்ய சொல்லி அவள் கேட்டதே இல்லை. அதனால் அவளின் மனம் பக் பக் என அடித்து கொண்டது. அதே நேரம் சற்று கோபமும் அவளுக்கு எட்டி பார்க்க அவளிடம் கேட்டே விட்டாள். என்ன மேடம் நடிச்சிட்ருக்கீங்க? எனக்கு வேலை போட்டு தரேன்னு சொன்னீங்க, கடைசியில் பார்த்தா இப்படி ஒரு வேலையை கொடுக்குறீங்க. யாரையும் காதலிக்கணும்னு சொல்கிறீங்க, கடைசியில் அவங்கள ஏமாற்றிட்டு வரணும்னு சொல்கிறீங்க. ஐயோ, என்னால் வேலை இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்க முடியாதுப்பா. நீங்கள் கொடுக்குற வேலையெல்லாம் என்னால் செய்யவும் முடியாது. இது ரொம்ப பாவமான செயல். காதல் என்கிறது ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். அதில் ஏதாவது ஒன்று தப்பாக போச்சுன்னா கூட உயிர் போகும், இல்லைனா மனசு ரொம்ப வலிக்கும். என்னால் இந்த விஷயத்துலலாம் விளையாட முடியாது மேடம். என்னையை தொட்டு விட்டுருங்க. நான் உங்களை பார்க்கவே இல்லைன்னு நினச்சிக்கிறேன். நான் போயிடுறேன். எனிவே, என்னை நீங்கள் இந்த அளவுக்கு காப்பாற்றினதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் போயிட்டு வரேன் என சொல்லியவள் வேகமாக எட்டு வைத்து வீட்டின் வாசலை சென்றடைவதற்குள் மீண்டும் அவள் ஒரு நிமிஷம் என கூறினாள். இங்கே பாருங்க மேடம், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் இதை செய்ய போகிறதே கிடையாது. தயவு செஞ்சு எனக்கு வழி விடுங்க, நான் போயிட்டே இருக்கேன். அவர் மீண்டும் படபடவென பட்டாசு போல் பொறித்தெடுக்க, ஒரு நிமிஷம் உன் பேச்சை நிறுத்துறியா? முழுசா நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் உன்னோட முடிவை சொல்லு என சௌந்தர்யா அவளிடம் சொல்லவும், என்ன கேட்டுதான் பார்ப்போமே என அவளும் கைகளை கட்டிக்கொண்டு கேட்கலானாள். நீ நான் சொன்ன விஷயத்துக்கு கண்டிப்பாக ஒத்துக்கணும், இல்லைனா நீ பெரிய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியதுதான் இருக்கும். அர்ஜுன் ரெட்டி வெறும் வாயில் சொல்லிட்டு இருந்தது மாதிரி நான் பண்ண மாட்டேன்.
கண்டிப்பாக செஞ்சே காண்பிப்பேன். அர்ஜுன் ரெட்டி உனக்கு என்ன தொல்லையெல்லாம் கொடுத்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்க உனக்கு முக்கியம்னு நீ நினச்சினா என்னுடைய ப்ராஜெக்டுக்கு நீ ஓகே சொல்லித்தான் ஆகணும். இல்லை முடியாது மாட்டேன்னு நீ சொன்னா கண்டிப்பாக நான் ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்களையும் அந்த ஆசிரமத்தில் இருக்கிற அந்த சாந்தி அம்மாவாவது அவங்களையும் நான் சும்மா விட போகிறது கிடையாது. ஸோ நான் சொன்னதை செய். மெடுக்குடன் பேசினாள் சௌந்தர்யா. இதற்கு முன்னால் அவள் அன்பொழுக பேசியதற்கும் இப்பொழுது பேசியதற்கும் சுத்தமாக சம்மதமே இல்லை. அந்தளவுக்கு கோரமான முகத்துடன் அவள் பேசவும் இளமதி சற்று பயந்துதான் போனாள். ஆனால் வெளியே தைரியத்துடனே பேசினாள். இங்கே பாருங்க மேடம், உங்களால் ஆனது என்ன வேணாலும் பார்த்துக்கோங்க. ஆளானப்பட்ட அர்ஜுன் ரெட்டி எங்கள் சாந்தி அம்மா கிட்ட வந்து மிரட்டினாரு. அவங்க அப்பா கிட்ட போய் இந்த பிரச்சனையெல்லாம் பேசி சரி பண்ணிட்டாங்க. ஸோ உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கோங்க என சொல்லிவிட்டு அவள் வெளியேறி விட்டாள். இளமதி சென்ற சில நிமிடங்களில் தீரன் ஃபோனிற்கு அழைத்தாள் சௌந்தர்யா. ஹலோ தீரன். சொல்லு சௌந்தர்யா, என்ன அவன் நம்ம விஷயத்துக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாளா என அவன் கேட்டதும், நாம் நினச்சது தான் தீரன், அவள் எப்படி ஒத்துக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம அடுத்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கலாம் என அவள் சொன்னதும், சரி எப்போ என அவன் கேட்க, இன்னையிலிருந்தே என அவள் சொல்லி முடிக்கவும், சரி என சொல்லிவிட்டு அவனும் ஃபோனை வைத்து விட்டான். சௌந்தர்யாவின் வீட்டிலிருந்து வெளியே வந்த இளமதி ஆட்டோ ஒன்றை பிடித்துக்கொண்டு நேராக ஆசிரமத்தை சென்றடைந்தாள். அவளின் அறைக்கு சென்றவள் சற்று இளைப்பாறிவிட்டு சாந்தியம்மாளை பார்க்கலாம் என அவளது அலுவலக அறைக்குள் செல்லவும் சாந்தியம்மா அழுது வடிந்தபடி இருந்தாள். என்னாச்சு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா என கேட்க, ஆமாம் ரொம்ப பெரிய பிரச்சனை என அவர் சொல்லவும், என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல, என்னன்னு சொல்லுங்க முதல்ல என அவள் புரியாததோடு கேட்க, நம்ம பிரீத்தியை யாரோ கடத்திட்டாங்கம்மா. அவள் எங்கே போனா எங்கே ஆனான்னு ஒன்றுமே தெரியல, ஒன்றும் புரியவும் இல்லை. ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் மட்டும் வந்தது. பிரீத்தியை கடத்திட்டோம்னு மட்டும் சொன்னாங்க. எதுக்காக கடத்தினாங்க, ஏன் கடத்தினாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை என சாந்தி அம்மா சொன்னார். அதற்கு உடனே இளமதி பயந்து போனாள். அம்மா, ஓரளவு அந்த அர்ஜுனுடைய வேலையாக இருக்குமோ என அவள் கேட்கவும், சச்ச அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க அப்பா கிட்ட நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு இப்போ தானே கல்யாணமும் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எதுவும் அவங்க வம்பு பண்ண மாட்டாங்க, எதுக்கும் சீண்டவும் மாட்டான். இது கண்டிப்பாக அவன் செஞ்சுருக்கவும் மாட்டான். வேற ஏதாவது தப்பு நடந்திருக்கும் என்று உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. இரா, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். எப்படியாவது பிரீத்தியை கண்டுபிடிக்கணும். சரிங்கம்மா, பயப்படாதீங்க, நம்ம வேணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோமா என அவள் சொல்லவும், சாத்தியமா? உடனே ஆமாம், நம்ம இப்போது கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயே ஆகணுமா? ஸ்கூல் விட்டு அவள் எப்பொழுது போல் 5 மணிக்கு எல்லாம் வந்துடுவா. மணி இப்போயே 7 ஆகுது. இன்னும் வரலைனா என்ன பண்ணுறது? கடத்தி வச்சவன் தான் மறுபடியும் ஃபோன் பண்ணி ஏதாவது சொல்கிறதுக்குள்ளே நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் என சாந்தியும் வேகமாக காவல் நிலையத்திற்கு செல்ல முற்பட சாந்தி அம்மாளின் ஃபோனிலிருந்து மீண்டும் ஒரு அழைப்பு வந்தது. அதை எடுத்து காதில் வைத்து அவளுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஏஞ்சலின் கடத்தப்பட்டு விட்டாள் என்று ஒரு நபர் சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டனர். என்னாச்சு சாந்திமா, ஏன் இவ்வளவு ஷாக்காக நிற்கிறீங்க என அவள் கேட்டதும் சாந்தியம்மா ஓவென்று அழுக ஆரம்பித்து விட்டாள். ஐயோ சாந்தியம்மா, ஏன் என்னாச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னன்னு சொல்லுங்களேன். அவர் நடந்த அனைத்தையும் சொன்னார். சாந்தியம்மா, கவலைப்படாதீங்க, இப்போ தான் நம்ம ரொம்ப தைரியமாக இருக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க, பக்கத்தில் ஏதாவது ஆட்டோ வருதான்னு பார்க்குறேன். அவளும் ஆட்டோவை பிடித்து, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறீங்களா? போங்க, தாராளமாக போங்க. ஆனால் நான் கடத்தி வச்ச அந்த பொண்ணுங்க 2 பேரையும் கொலை பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே தேடினாலும் அந்த பொண்ணுங்க கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா தலை தனியாக, கால் தனியாக, கை தனியாக பிச்சு பிச்சு எங்கேயாவது தூக்கி வீசி எரிஞ்சிடுவேன். நான் சொன்னதை கண்டிப்பாக செய்வேன். ஸோ தாராளமாக போலீஸுக்கு போகலாம், தகவலும் கொடுக்கலாம் என ஃபோனில் அந்த நபர் சொன்னது சத்தியமாக அலறியே விட்டாள் இளமதி. இலா, போகாத என அவளை தடுத்து நிறுத்தினாள். என்ன என்று அவள் கேட்க விஷயத்தை சொல்லவும் அவளும் சற்று பயந்துதான் போனார். இதுக்கு மேலே என்ன செய்வது சாந்திமா, எனக்கு ஒன்றுமே புரியலையே. அவள் பயத்துடன் பரிதவித்து கொண்டிருக்க சரியாக 12 மணி இருக்கும். அப்பொழுது இளமதிக்கு ஒரு ஃபோன் வந்தது. அதை அவள் எடுத்தாள். இந்த நேரத்துக்கு யார் கூப்பிடுவாங்க என யோசித்தபடி அவள் ஃபோனை அட்டன் செய்ய சௌந்தர்யா தான் கூப்பிட்டு இருந்தாள். என்ன இளமதி, என்னுடைய ஆட்டம் போதுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் ஆடி காமிக்கவா? என்ன புரியலையா?
கடத்தினது நான் தான். பொம்பளை பசங்க எல்லாம் கல்கட்டாவில் கொண்டு போய் சேர்த்துடுவேன். ஆம்பளை பசங்களை ஏதாவது ஒரு இடத்துல பிச்சை எடுக்க விட்டுடுவேன். அவங்களுக்கு தட்டி கேட்க எந்த ஆளும் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாரும் அண்ணது தானே. ஸோ இப்போ நீ உன்னோட முடிவை சொல்கிற நேரம் வந்துருச்சு. நீ இன்னுமே இதை ஒத்துக்கலை அப்படின்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொருத்தரை கடத்திக்கிட்டே இருப்பேன். நான் வெறும் சொல்கிறவ மட்டும் கிடையாது, செஞ்சும் காட்டுவேன். என்ன அந்த அர்ஜுன் கூட கம்பேர் பண்ணாத. எனக்குன்னு பெருசாக எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. நான் தனிச்சவன், என்ன வேணாலும் செய்ய முடியும். ஸோ முடிவு உன் கையில் கொடுத்துட்டேன். இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளே உன்னோட முடிவை நீ சொல்லலைன்னா அடுத்த 1 மணி நேரம் கழித்து அடுத்த நிமிஷம் இன்னொரு குழந்தையும் கடத்திடுவேன். அதுக்குள்ளே உன்னோட முடிவை சொல்லு. என்ன சொன்னதும் இளமதி ஹலோ ஹலோ என்ன சொன்னாள். ஆனால் அங்கே அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. சாந்தியம்மா, ஃபோனில் பேசுனது யாரு என சாந்தி கேட்க அவளும் நடந்தது அனைத்தையும் சொல்லி முடித்து இருந்தாள். இத்தனை பிரச்சனைக்கும் சௌந்தர்யா எனும் ஒருத்திதான் காரணம் என சொன்னாள். சாந்தி அம்மாளுக்கும் என்ன செய்வது என்று புரியாமல் முடித்தாள். அத்தியாயம் 29. வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதருக்கும் பல கஷ்டங்களும் பல துன்பங்களும் பல இன்னல்களும் ஏற்படும். அதில் நீந்தி நீச்சல் அடித்து வெளிவருபவன் வாழ்கிறான். அதில் வாழ முடியாமல் சில பேர் சிக்கிக்கொள்ளவும் செய்கின்றனர். ஆனால் பூமியில் பிறந்த எந்த ஒரு மனிதருக்கும் துன்பம் வராமல் இருந்தது இல்லை. அத்துன்பத்தில் இருந்து வெளிவருவதற்காக அவன் பலமுறை முயற்சிகள் செய்வதும் உண்டு. அப்படியாகத்தான் நம் இளமதி எதிர்நீச்சல் அடித்துக் கொண்டிருந்தாள் அவளது வாழ்க்கையில். அவளது போராத காலமோ என்னவோ தெரியவில்லை. அழகு மிகவும் ஆபத்தானது என பெரியவர்கள் சும்மாவா சொல்லி இருக்கிறார்கள். அவளின் அழகின் காரணமாக அர்ஜுன் ரெட்டி அவளை அடைய நினைத்தான். அது முடியாமல் போகவே அவன் பல இன்னல்களை கொடுத்தான். எப்படியோ ஒரு வழியாக அந்த பிரச்சனையில் இருந்து வெளியே வந்தவளுக்கு மீண்டும் சௌந்தர்யா என்னும் பெண் ஒருத்தியினால் பிரச்சனை வந்தது. ஏன், எதற்காக ஒருவரை காதலிக்க வேண்டும், எதற்காக அவரை ஏமாற்ற வேண்டும் என புரியாமல் தவித்தவள் பிறகு கோபம் வரவும் அவளை நன்றாக திட்டிவிட்டு தனது ஆசிரமத்திற்கு வந்தாள். அதற்கு பிறகு நடந்தவை அனைத்தும் மிகவும் கொடியதாக போய் முடிந்தது. ஒவ்வொரு குழந்தைகளும் 1 மணி நேரத்திற்கு ஒருத்தராக கடத்தப்படும். நீ என்னுடைய வேலைக்கு சம்மதிக்காவிட்டால் நான் இப்படித்தான் செய்வேன் என அவள் சொன்னது மட்டும் அல்லாமல் செயலிலும் காமிக்க ஆரம்பித்தாள். அதை நடத்தியும் கொண்டிருக்கிறாள். திடீரென போன் காலில் இதுதான் விஷயம் என சொல்லி முடித்து விட்டாள் சௌந்தர்யா. இளமதிக்கோ என்ன செய்வது என்றே புரியவில்லை. வாழ்க்கையில் ஒரு பக்கம் கதவு மூடினால் மற்றொரு பக்கம் கதவு கடவுள் திறந்து வைப்பான் என வாழ்க்கை வாழ்ந்து முடித்த சில பெரியவர்கள் சொல்ல அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள். ஆனால் இவளுக்கு மட்டும் எந்த பக்கம் போனாலும் கதவுகள் அனைத்தும் மூடியே இருந்தன. கதவு என்னங்க, பெரிய கதவு, ஜன்னல் கூட அவளுக்கு திறக்கவே இல்லை. பாவம், அவள் என்னதான் செய்வாள்? நடுநிசி இரவில் சாலையின் ஒரு மரத்தடியில் சாந்தி அம்மாள் அமர்ந்திருக்க அவளின் பக்கத்திலேயே அவளும் அமர்ந்து விட்டாள். அந்த போன் கால்களில் பேசிய சௌந்தர்யாவின் அனைத்து விஷயங்களையும் கேட்டவள். இதற்கு மேல் நாம் இப்படி யோசித்துக் கொண்டிருந்தால் அடுத்து விபரீதமாக ஏதாவது ஒன்று நடக்கக்கூடும் என நினைத்தவள் தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து முடித்தாள். சாந்திமா, நாம இப்படியே அழுதுட்டு யோசிச்சுட்டே இருந்தா எதுவும் நடக்க போறது கிடையாது. அதனால நான் ஒரு முடிவை எடுத்து வச்சிருக்கேன் என சொன்னாள் இளமதி. என்ன முடிவை எடுத்திருக்கீங்களா? நான் அந்த சௌந்தர்யா மேடம் சொன்ன வேலையை முடிச்சு கொடுக்கலாம்னு இருக்கேன் என சொல்லிவிட்டு அவளையே பார்த்து கொண்டிருக்க சாந்திக்கோ என்ன சொல்வது? முதலில் அர்ஜுன் ரெட்டி குடைச்சல் கொடுத்தான். அப்பொழுது அவனின் அப்பாவிடம் பேசி ஒரு வழியாக பிரச்சனையை சரி செய்து விட்டோம். ஆனால் இப்பொழுது யாரை கொண்டு எதை கொண்டு இந்த பிரச்சனையை அவளால் தீர்க்க முடியும்? போலீஸுக்கு போய் புகார் கொடுக்கலாம் என்றால் அதுவும் நடக்காது. ஏனெனில் போனால் அடுத்த நிமிடம் குழந்தைகளின் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. எனவே இளமதி எடுத்த முடிவுக்கு அவள் சரியென்றும் சொல்ல முடியாமல் வேண்டாம் என்றும் மறுக்கவும் முடியாமல் உயிருடன் உள்ள மீன் கரைக்கு வந்தால் எப்படி தத்தளித்துக் கொண்டிருக்குமோ அந்த அளவுக்கு அவர் தத்தளித்துக் கொண்டிருந்தார். சாந்தி அம்மா, நீங்க எந்த மாதிரியான மனநிலையில இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. 100கணக்கான குழந்தைங்க நம்ம ஆசிரமத்துல இருக்காங்க. இது வரைக்கும் அவ 5 குழந்தைங்களை கடத்தி இருக்கா. இன்னும் நேரம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஆசிரமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் கடத்திக்கிட்டே தான் இருப்பா. அவங்க எல்லாரையும் என்ன பண்ணுவாங்கன்னு ஏற்கனவே அவ சொன்னால, அதே மாதிரி செய்யவும் செஞ்சிடுவா. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. அவங்களோட நல்லதுக்காக என்னோட வாழ்க்கையை பணியமா வைக்க போறேன். இதுல எந்த விதமான தப்பும் இல்லை. அவங்க சொன்ன வேலையை முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா என்னையும் விட்டுடுவாங்க, நம்ம ஆசிரமத்து குழந்தைகளையும் விட்டுருவாங்க. அதனால தயவு செஞ்சு
என்னை வழி அனுப்பி வைங்க. நான் போயிட்டு நல்ல முறையில் திரும்பி வரணும்னு அந்த ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நான் இப்பவே கிளம்புறேன் என அவள் வேகமாக புறப்பட்டு செல்ல, சாந்தியோ அவளை தடுத்து நிறுத்த முடியாமல் கைகளை பிசைந்தபடியே நின்று கொண்டிருந்தார். முன்னதாக சௌந்தர்யா ஃபோன் பண்ண அதே நம்பருக்கு அவள் அழைத்திருந்தாள். மேடம், நான் இளமதி பேசுறேன் என அவள் சொல்லவும் அந்த பக்கம் இருந்த சௌந்தர்யா, சொல்லு, நீ கூப்பிடுவேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பரவாயில்லையே, இவ்வளவு சீக்கிரம் கூப்பிட்ட என அவள் நக்கல் துணியுடன் பேசினாள். மேடம், நீங்க சொன்ன எல்லாத்துக்கும் நான் சம்மதிக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க கடத்திட்டு வந்த குழந்தைங்களை திருப்பி எங்களோட ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சுடுங்க. அந்த குழந்தைகள் எல்லாம் ரொம்ப பாவம், படிக்கிற பசங்க. ப்ளீஸ் அவங்கள விட்டுடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கிறேன் என அவள் சொல்லவும் சௌந்தர்யா அந்த பக்கம் இருந்து சத்தமாக சிரித்தாள். பரவாயில்லையே இளமதி, நான் சொன்னது கரெக்டா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட. அதான் ஆடுற மாட்ட ஆடி கற்கணும், பாடுற மாட்ட பாடி கற்கணும்னு சொல்லுவாங்க போல. அதுவும் சரியாதான் இருக்கு. உன்னை உன் பூக்களை பிடிச்சாதான் சரி வருவ. உன்னைய அம்மா தாயேன்னு உன்கிட்ட வேலை வாங்கினா அது நடக்காது. சரி, நீ இந்த அட்ரஸுக்கு வந்து சேர்ந்துரு, எல்லாத்தையும் நேரில் பேசிக்கலாம் என சொல்லிவிட்டு போனை அணைத்து விட்டாள். சௌந்தர்யா சொன்ன அட்ரஸுக்கு அவளும் வந்து சேர்ந்தாள். ஆனால் அந்த இடத்தை பார்க்க முன்னே இருந்த வீட்டை போல் தெரியவில்லை. ஏதோ பாலடைந்த பங்களாவை போல இதுதான் இருந்தது. அவளுக்கு அதை பார்த்ததும் கொஞ்சம் நடுக்கம் ஏற்படத்தான் செய்தது. உள்ளே வந்ததும் சௌந்தர்யாவின் நம்பருக்கு அவள் அழைக்க அவள் போனை எடுக்காமலே இருந்தாள். பிறகு இங்கே இருக்கேன் என ஒரு குரல் மட்டும் வந்தது. அவள் குரல் குழந்த திசையை நோக்கி அவளும் நடந்தாள். அந்த பாலடைந்த பங்களாவில் ஒரு சிறிய அறை இருக்க அந்த அறையினுள் அவள் சென்றாள். சௌந்தர்யா சிகரெட்டும் கையில் பீர் பாட்டிலுடனும் இருப்பதை பார்த்து ஆ என வாங்கி பிளக்காமல் இல்லை. பெண்களும் சிகரெட்டும் தண்ணியும் அடிப்பார்கள் என அவளுக்கு தெரியும். ஆனால் அவள் நீரில் இதுவரை கண்டதே இல்லை. முதலாக ஒரு பெண்ணின் வாயில் சிகரெட்டும் கையில் பீர் பாட்டிலுடன் இருப்பதை பார்த்து அவளுக்கு சிறு நடுக்கம்தான் வந்தது. இவள் மகா பெரும் கேடியாக இருப்பாள் போலவே என்ன நினைத்தாள். என்ன, என்னைவே அப்படியே பார்த்துட்டே இருக்க, உனக்கு வேணுமா என அவள் கேட்டாள். அவள் ஆஹா பதிலளித்தாள். பயப்படாத, இதெல்லாம் நான் உனக்கு தரமாட்டேன். ஓகே, நம்ம வந்த வேலையை என்னன்னு சொல்லிடுறேன் என சொன்னவள் அவளின் முன்னே ஒரு போட்டோவை எடுத்து வீசினாள். அதை அவள் எடுத்து பார்க்கவும் அதில் வசீகரமான தோற்றத்துடன் நெடுமாறன் இருப்பதை கண்டதும் அவளுக்கு அப்பொழுது எந்த எண்ணமும் தோன்றவில்லை. எப்படி அவளுக்கு தோன்றும்? யார் என்றே தெரியாத ஒரு ஆணின் புகைப்படத்தை காமித்தாள். அவளுக்கு இந்த சூழ்நிலையில் இப்பொழுது என்னவாகத்தான் தோன்றும்? காதல் தோன்றுமா? அல்லது இவனை திருமணம் செய்து கொள்ளலாம் எனும் எண்ணம் தோன்றுமா? கிடையாது. அவளோ நெருப்பில் வெந்து கொண்டிருக்கும் விட்டில் பூச்சியைப் போல அல்லவா இருக்கிறாள். கடத்தி வைத்திருக்கும் குழந்தைகளை இப்பொழுது காப்பாற்றிவிட்டோம் என ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்தாலும் அக்குழந்தைகள் அனைவரும் ஆசிரமத்தை சென்று அடைந்து விட்டார்களா என்னும் செய்தி அவளுக்கு இன்னும் கிட்டவில்லை. அது வந்தால் மட்டுமே சற்று நிம்மதியாக இருப்பாள். அதற்கப்புறம் வரும் பிரச்சனைகளை பிறகு பார்த்து கொள்ளலாம் என நினைத்து வைத்திருந்தாள். அதற்குள் ஒரு ஆணின் புகைப்படத்தை அவளுக்கு காண்பித்து என்னவென்று புரியாமல் அவளையே பார்த்து இருக்க சௌந்தர்யா அதற்கு சிரித்தாள். என்ன, பார்க்க ரொம்ப அழகா இருக்கானா? அந்த போட்டோவையே ரொம்ப வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருக்க என அவள் எள்ளலாக கேட்டாள். மேடம், யார் இவங்க? முதல்ல விஷயத்துக்கு வாங்க என சொல்லாமல் சொல்வது போல் அவளின் கேள்வி இருக்க சௌந்தர்யாவின் புருவங்கள் ஆச்சரியமாக மேல்நோக்கி பார்த்தது. நாட் பேட் என சொல்லிக் கொண்டவள், சரி ஓகே, இதோ இந்த போட்டோல இருக்கானே இந்த பையனை தான் நீ காதலிக்கணும். தட் மீன்ஸ் காதலிக்கிற மாதிரி நடிக்கணும். ஓகே, அவனை எப்படியாவது உன்னோட வலையில விழ வைக்கணும். நீ ரொம்ப பார்க்க அழகா இருக்க, அதனாலதான் இந்த ப்ராஜெக்டுக்கு நான் உன்னை செலக்ட் பண்ணேன். இவனோட பேரு நெடுமாறன், விபிஎஸ் கம்பெனியின் எம்டி விஜயமாறனுடைய தம்பி நெடுமாறன். இந்த நெடுமாறனை பற்றி நான் உனக்கு முழுசாக சொல்லி முடிச்சிடுறேன். இவனோட பாஸ்ட் லைஃப் பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது. பட் இவன் பெண்கள் கிட்ட அதிகமாக பேச மாட்டான், பெண்களோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் மாட்டான். ஏன் சொல்லப்போனால் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது, எல்லாருமே பாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஓகே, நான் இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன். இவன் பெண்கள் இடத்துல அவ்வளவு நாட்டம் இல்லாமல் இருக்கான். ஸோ அவனை நீ எப்படியாவது உன்னோட காதல் வலையில விழ வைக்கணும். விழ வைக்கிறது மட்டும் இல்லை, உன்னை மட்டுமே அவனுடைய வாழ்க்கைன்னு நினைக்க வைக்கணும். தட் மீன்ஸ் ஈருடல் ஓர் உயிர்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு நீ அவனை ஏமாத்தணும், காதலிக்கணும். புரிஞ்சதா என அவள் கேட்கவும் அவளுக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் அவளையே பார்த்தாள். என்ன, என் மூஞ்சியவே பார்த்துட்டு இருக்க? என் மூஞ்சில் ஏதாவது எழுதி ஒட்டி இருக்கா என்ன? அவள் கணீர் என்று கேட்டாள்.
இல்லை மேடம், ஏதாவது ஒரு இடத்துல வேலை செய்ய சொன்னீங்கன்னா நான் செய்யலாம். ஆனால் எப்படி ஒருத்தரை நான் காதலிக்க முடியும்? காதல்னா என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்டவளை போய் காதலிக்க சொல்கிறீங்களே, நான் எப்படி காதலிப்பேன்? ஓ காட், என்ன நீ என்ன இப்படி இருக்க? இந்த காலத்தில் இந்த வயசு பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா? அவ ஒரே நேரத்தில் 2 3 காதலிச்சுட்டு ஒருத்தனை சைடாவும் ஒருத்தனை படுக்கைக்கும் ஒருத்தனை வாங்கி கொடுக்கறதுக்கும் இப்படி பல வெரைட்டியாக லவ் பண்ணிட்டு தெரியுதுங்க. ஆனால் நீ என்னன்னா இப்படி இருக்க? உன்னை நம்பி இந்த வேலையை கொடுத்தா நீ சொதப்பிருப்ப போலையே. எனக்கு பயமால இருக்கு. ஹே, இங்க பாரு, உனக்காக நான் காதலிக்கிறதுக்காக புதுசாக ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. என்ன கருமத்தையாவது பண்ணி அவனை எப்படியாவது காதலிக்க வச்சிரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். உனக்கு நான் வெறும் 6 மாதம் மட்டும் தான் டைம் கொடுப்பேன். அதுக்குள்ள அவனோட வாழ்க்கை சுக்குநூறா போய் ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்போ கடத்துற மாதிரி நான் கடத்திக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டேன். டைரக்டாக கழுத்தறுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். தட்டி கேட்கறதுக்கு ஒரு நாதியும் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோ என சௌந்தர்யா மிரட்டினாள். சௌந்தர்யாவின் மிரட்டலில் இளமதிக்கு உடல் முழுவதும் பயம் பரவியது. அட கடவுளே, இப்படி எல்லாமாவா பண்ணுவாங்க? எத்தனை பிரச்சனைகளை தான் தாண்டி வர்றது. ஒரு பிரச்சனை முடிஞ்சது, அப்பாடான்னு மூச்சு வாங்கினா மற்ற பிரச்சனை தலை தூக்கி வருது. நான் என்னதான் பண்ண போறேன்? எப்படி நான் ஒருவரை காதலிக்க போறேன்? ஒண்ணுமே புரியவே இல்லையே. இவங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சுட்டா ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைகளை வெற்றுவாங்க. ஓரளவு நான் இதுக்கு ஒத்துக்காம போயிட்டா கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாங்க. சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு நாம இங்க வந்ததுக்கு அப்புறமா என்னால முடியாது, நடக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தா கண்டிப்பா ஏதாவது பண்ணிடவும் செஞ்சிருவாங்க. அதனால நாம கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். உண்மையில காதலிக்க முடியுமா? என்னால முடியுமா என்னும் கேள்வி அவளிடத்தில் வந்தது. ஹலோ, என்ன நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேசாம திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்க. என்ன பதில் சொல்லு என்ன சௌந்தர்யா கேட்டாள். சரிங்க மேடம், நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிறேன். அவரை எப்படியாவது நான் காதலிச்சு ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்றேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடியே நான் நடக்கிறேன் என அவள் சொன்னதும் சௌந்தர்யாவின் முகத்தில் அத்தனை சந்தோஷம் வந்தது. இலா எப்படியும் ஒரு வழியாக ஒத்துக்கிட்டா. ஒத்துக்குவான்னு நல்லாவே தெரியும். ஆனா லவ் பண்ணி அவனை ஏமாத்துவாளா எப்படி தானே தெரியலையே. சரி, நாம தான் இருக்கிறோமே, தினமும் அவ என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தா அதுபடி அவன் நடக்க போறா. ஈஸியா நெடுமரணம் அவளோட காதல் வலையில விழாம இருக்கவா போறா? கண்டிப்பா அவன் செய்வான், செஞ்சுதான் ஆகணும். செய்ய வைப்பா இந்த சௌந்தர்யா. இவ்வளோ கஷ்டப்பட்டு விஜயனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எவ்வளவு திட்டங்களை போட்டு நான் இத்தனையும் பண்ணேன். ஆனா ஒரே நிமிஷத்துல விவாகரத்துன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்து என்னை வெளியே அனுப்பிட்டல. விஜயன், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். உன்னோட வாழ்க்கையில முதலடி உன் தம்பி, அடுத்தது நீதான். பார்த்துக்கிட்டே இரு. உன் குடும்பம் சீரழிஞ்சு சின்ன பின்னமா போறத என் கண் கொண்டு நான் பார்க்கத்தான் போறேன் என அவள் மனதுக்குள் கருவியபடியே பேசினாள். சரி இளமதி, நீ இப்போ என் கூட வா என அவளை காரில் அழைத்து ஒரு இடத்திற்கு சென்று அதே அறையில் அவளை தள்ளி கதவை இழுத்து தாள் போட்டு மூடிவிட்டாள். பயப்படாத, ஜஸ்ட் லாக் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன். உன்னால எனக்கு நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்கு. ஓகே, இப்போ ரொம்ப இருட்டாயிடுச்சு, நீ தூங்கு, மற்றதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் என்ன சொன்னவள் தீரனுக்கு ஃபோன் போட்டு அவளை கண்காணிக்கும்படி சொல்லிவிட்டு அவள் பப்புக்கு கிளம்பி விட்டாள். தீரனும் சண்டாளி, எது விட்டாலும் விடுவா, பப்ல போய் டான்ஸ் ஆடுறது மட்டும் நிறுத்திக்கவே மாட்டா. இவனும் இவளுடைய ஆட்டமும் என புலம்பியபடியே இளமதியை அடைத்து வைத்திருக்கும் இடத்திற்கு சென்றான். அவன் போன ஒரு சில நிமிடங்களில் அவனது போனிற்கு அழைப்பு வந்தது. அதை பார்த்ததும் அதில் சௌந்தர்யா என்று இருக்க சலிப்புடனே அந்த போனை அட்டன் செய்தான். தீரன், நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப நாள் காஞ்சு போய் கிடக்கிற, எது மேலேயாவது ஏறிடுவேன எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவளை எதுவுமே நீ பண்ண முடியாது. நான் ரூமை லாக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அதையும் மீறி அந்த ரூமை உடைச்சு அவளை போய் ஏதாவது பண்ணணும்னு நீ நினைச்ச, அதுக்கப்புறம் நீ உயிரோடு இருக்க முடியாது. என்ன நான் சொல்றது உனக்கு புரிஞ்சதா என சௌந்தர்யா கேட்டாள். சச்ச, இப்படி பண்ணிட்டாலே, அவளை ஏதாவது இன்னைக்கு பண்ணி ஆகணும்னு நினைச்சா என்ன ஒரு அழகு, என்ன ஒரு ஸ்ட்ரக்சர். அப்பப்பா, ஆளையே கிறங்கடிக்க வைக்கிற ரொம்ப பேரழகையா தான் இருக்கா. அவளை பார்க்கும்போது ஜிவ்வுன்னு ஏறுது. எங்கெல்லாமோ தொட்டு பார்க்கணுன்னு அவ்வளவு ஆசையா இருக்கு. சண்டாளி விடுறாளா? போயும் இப்படி பண்ணி வச்சுட்டாளே என மனதுக்குள் நினைத்தவன் ஆ ஆ சரி சரி, அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் என சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டான். சௌந்தர்யா அடைத்துவிட்டு போன அறையில் அங்கும் இங்குமாக குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தபடியே இருந்தாள். பின் கண்களை சொக்கிக் கொண்டு உறக்கம் வர அவள் அங்குள்ள படுக்கையில் விழுந்து அப்படியே உறங்கியும் போனாள். இங்கே பப்பிற்கு வந்த சௌந்தர்யா நன்றாக குடித்து கும்மாளம் போட்டுவிட்டு விடியற் காலையில் வீட்டிற்கு வந்தடைந்தாள். அப்பொழுது அங்கே முன்னால் இருக்கும் ஹாலில் தீரன் நன்றாக குடித்துவிட்டு மட்டையாகி விழுந்து கிடந்தான்.
சௌந்தர்யாவுக்கும் நன்றாக உறக்கம் வர அவளும் அவளது அறைக்கு சென்று சிறிது நேரம் படுத்து உறங்கிவிட்டு பின் குளித்துவிட்டு வெளியே வந்தாள். போனில் ஃபுட்டை ஆர்டர் செய்துவிட்டு இளமதியின் அறையை திறந்தாள். இளமதிக்கும் உணவை கொடுத்து சாப்பிடு என சொல்லிவிட்டு தீரனை பார்க்க சென்று விட்டாள். தீரனிடம் சில பல விஷயங்கள் அனைத்தையும் பேசி முடித்துவிட்டு மீண்டும் இளமதியிடமே வந்தாள். அவள் அப்பொழுதுதான் சாப்பிட்டு முடித்து வாஷ் பேஷனில் கையை கழுவிவிட்டு வெளியே வந்து சற்று நேரம் அமைதியாக உட்கார்ந்து இருந்தாள். அவளிடம் சென்றவள் இளமதி என்றாள், நான் உனக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அதுக்கடுத்து நீ என்ன வேலை பண்ணணுமோ அதை ஒவ்வொன்றா நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தினமும் நீ அன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையும் என்கிட்ட நீ சொல்லணும். இப்போ நெடுமாறன் இங்கே இல்லை, அவன் கோயம்புத்தூரில் இருக்கான். நீ அவனை எப்படி மீட் பண்ண போற அப்படிங்கிறத தெளிவாக உனக்கு சொல்லிடுறேன். உன்னை அங்கே என்னோட ஆளுங்க வழி அனுப்பி வைப்பாங்க. அங்கே தான் அவனோட ஆஃபீஸ் இருக்கு. ஸோ அந்த ஆஃபீஸை நீ வேலை கேட்டு போகிறவளாக போகணும். வேலை கேட்டு போகணும் என்ன சொன்னதும் இளமதிக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போட்டது. மேடம், என்ன சொன்னீங்க? வேலை கேட்டு போகணுமா? அச்சோ, அதுக்கப்புறம் அடுத்த நாள் வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பி விடுவாங்களே என அவளின் கடந்த சில ஒரு மாதங்களில் அவளுக்கு இதே மாதிரியான நிலையை ஏற்பட வேலை என்றதும் அவள் அப்படியாக சொல்லிவிட்டாள். ஹே ஃபன்னி கை, என்ன இப்படி பேசிட்டு இருக்க? நீ இப்போ போக போகிறது கோயம்புத்தூர், இது சென்னை. உனக்கு சென்னையில் நடந்த பிரச்சனை மாதிரியே கோயம்புத்தூர்லேயும் நடக்கணும்னு சொல்ல முடியாது. நீ இப்போ கோயம்புத்தூருக்கு போகிற. நெடுமாறனுடைய ஆஃபீஸோட அட்ரஸை உன்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி விடுற, சரியா? ஓகே, இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா உனக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸும் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் நான் உனக்கு வாங்கித்தரேன். நீ அதை வாங்கிக்கோ, அதையே நீ யூஸ் பண்ணிக்கோ என் அவள் சொன்னதும் அதற்கு இளமதி, ஐயோ வேண்டாம் மேடம், என்கிட்ட ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. என்னோட ஆசிரமத்தில் நான் வச்சுருக்கேன், அதையே நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் என் அவள் சொன்னதும் சௌந்தர்யா கலகலவென சிரித்தாள். என்னது இந்த ட்ரெஸ்ஸு? இந்த ட்ரெஸ்ஸையை நீ போட்டுக்கிட்டு போக போகிற? பாரு, பார்க்கவே ரொம்ப வெளுத்து போய் அக்லியாக இருக்குது. ஸோ நான் வாங்கி தரதை போட்டுக்கோ, இதெல்லாம் வேண்டாம் என அவள் சொல்லி முடிக்கவும் அதற்கு இளமதியும், மேடம் அப்படின்னா எனக்கு சுடிதார் மட்டுமே போதும், நீங்கள் போடுற மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் எனக்கு வாங்கி தராதீங்க மேடம் என அவள் போட்டு இருக்கும் அரைகுறை ஆடையை சுட்டி காட்டி அவள் பேசவும் சௌந்தர்யாவுக்கு சற்ற கோபம் வராமல் இல்லை. அவளை பார்த்து முறைத்துவிட்டு, உனக்கு ரொம்ப நக்கல் ஜாஸ்தி தான் என அவள் சொன்னாள். மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் என மீண்டும் பதிலுக்கு அவள் சொல்ல, வாய மூடு, எதிர்த்து பேசின வாயை கழிச்சு தைச்சிருவேன் என சொல்லிவிட்டு மேலும் ஈவினிங் 6 o'clock ரெடியாரு, நம்ம ஷாப்பிங் போகலாம் என சொன்னவள் அவளது வேலையை பார்க்க சென்று விட்டாள். திடீரென அந்த அறையில் இருக்கும் பொருட்கள் உடையும் சத்தம் கணீர் என்று பேசும் கர்ஜனையுடன் ஒரு சிங்கத்தின் எதிரொலியாகவே ஒரு ஆணின் குரல் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. இவளை நான் வேலைக்கு சேர்க்கணுமா? இவளை சேர்க்கறதுக்கு நான் சேர்க்காமலே இருக்கலாம். அவளும் மூஞ்சியும் வந்துட்டா, அவளோட சர்டிஃபிகேட் எல்லாம் தூக்கிக்கிட்டு போக சொல்லு. இனிமே இவன் என் மூஞ்சியில் பட்டா அதுக்கப்புறம் நான் அவளை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் என சொன்னவன் மேலும் அருகில் இருக்கும் ஒரு பொருளை எடுத்து சுவற்றில் அடித்தான். அத்தியாயம் 30. சௌந்தர்யா இளமதியை அழைத்து கொண்டு ஒரு மாலுக்கு சென்றாள். அங்குள்ள ஒரு துணிக்கடைக்குள் சென்று சில துணிகளை எடுத்து கொடுத்து இது போட்டு வா என ட்ரையல் ரூமுக்குள் தள்ளினாள். அவளும் அந்த ஆடையை எடுத்துக்கொண்டு ட்ரையல் ரூமுக்குள் சென்றபோதுதான் அந்த ஆடையை முழுதாக பார்த்தாள். ஒரு வெள்ளை நிற டிஷர்ட்டும் கீழே ஜீன்ஸ் பேண்ட்டும், அதை ஜீன்ஸ் பேண்ட் அங்கும் இங்கும் கிழிந்து வெளியே தொங்கிக் கொண்டு இருந்தது. அவள் இதனால் வரை சுடிதார் அல்லது சேலை இது இரண்டை தவிர அவள் ஜீன்ஸ் பேண்ட் மற்ற எந்த விதமான டிசைனர்கள் ஆடையோ அவள் அணிந்ததில்லை. இவள் இப்படி திடீரென கொடுக்கவும் அவளுக்கு என்னவோ போலானது. இதை எப்படி போட்டுக்கிட்டு போக முடியும் என நினைத்தவள் வெளியே வந்துவிட்டாள். மேடம், இது என்ன மேடம், இது எப்படி என்னால் போட முடியும் என்று சொன்னவள், எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போட சுத்தமாக பிடிக்காது, தயவு செஞ்சு சுடிதார் வாங்கி கொடுங்க என அவளிடம் கேட்டாள். ஐயோ, உன் தொல்லை தாங்கவே முடியல. லவ் பண்ணணும்னா சில இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு போனாதான் கொஞ்சம் பசங்க மயங்குவாங்க. நீ பழைய காலத்தில் இருக்க என அவளை பிடித்து கடிய அதற்கு இளமதியும், ப்ளீஸ் மேடம், நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்குறேன், ஆனால் இந்த ட்ரெஸ் கோட் மட்டும் என்னுடைய இஷ்டத்துக்கு விட்டுடுங்க. எனக்கு இந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போட்டு பழக்கமே இல்லை. அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி சங்கோச்சமாக இருக்குது. உங்களுக்கு என்ன, உங்களுடைய வேலை முடிச்சு கொடுக்கணும் அவ்வளோதானே? அதை நான் கண்டிப்பாக செய்வேன். ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி துணியெல்லாம் என்னை போட சொல்லி வற்புறுத்தாதீங்க. ஏதோ இங்கே பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸு தொடை அளவுக்கு தான் வரும் போல இருக்குது. எனக்கு இதெல்லாம் சுத்தமாக ஆகாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு இதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான துணியை நானே போய் எடுத்து பார்த்துக்கிறேன்
என சொல்லிவிட்டு அவள் பக்கத்தில் இருக்கும் வேறு ஒரு கடைக்கு சென்று விட்டாள். அவளின் தொடுக்கான பேச்சை கேட்ட சௌந்தர்யாவுக்கு சற்று கோபத்தை அளித்தாலும் சரி என போய்விட்டாள். நமக்கு காரியம் ஆகணுமே என நினைத்தாள். பாவம், அவளுக்கு என்ன தெரியும்? காதல் என்றால் வெறும் உடல் சம்பந்தப்பட்டது மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் அவளுக்கு உயிரும் உயிரும் சம்பந்தப்பட்டமான விஷயம், மனதும் மனதும் சம்பந்தப்பட்டமான விஷயம் என்பது அவளுக்கு தெரியவில்லை. தெரியும் காலம் வரும்பொழுது அவளின் நிலை என்னவாக இருக்கும்? கோயம்புத்தூரை சென்றடைந்து விட்டனர் சௌந்தர்யாவும் இளமதியும் தீரனும். அவள் தங்குவதற்கு என்று ஒரு ஹாஸ்டல் ஒன்றை பிடித்து வைத்திருந்தாள் சௌந்தர்யா. அவளை ஹாஸ்டலில் இறக்கி விட்டவுடன், இளமதி, நீ என்னெல்லாம் பண்ணணுங்கிறது உனக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ மற்ற எல்லா விஷயத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். இதோ இந்த ஹாஸ்டலில் இப்போ நான் இறக்கி விட்டுட்டேன். நெடுமாறனுடைய அலுவலக அட்ரஸையும் உனக்கு நான் அனுப்பி வச்சிருக்கேன். அதனால் நாளைக்கு இன்டர்வியூ நடக்கும். நீ அங்கே போய் பாரு. ஓகே, நான் கிளம்புறேன். பை என்று சொல்லிவிட்டு அவள் சென்று விட்டாள். ஹாஸ்டலின் அறைக்குள் சென்றவள் அங்கே அவளுக்கு தனியாகவே ஒரு அறை கொடுக்கப்பட்டது. ஏனெனில் யாரும் தங்கக்கூடாது என உத்தரவு போட்டு இருந்தாள் சௌந்தர்யா. எல்லாமே ஒரு காரணமாகத்தான் அவள் செய்து கொண்டிருந்தாள். ஏனெனில் அவளிடம் பேசும் பொழுது அவள் மறைவாக நின்று பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பிறகு தன்னுடைய திட்டங்கள் அனைத்தையும் சொல்ல வேண்டியிருக்கும். அதனால் அவளுக்கு என்று தனியாக ஒரு அறையை ஒதுக்கியே ரூம் கேட்டிருந்தாள் சௌந்தர்யா. அது மட்டுமல்லாது சக தோழியாக எவ்வளவு ஒருத்து கிடைத்துவிட்டால் பிறகு எங்கு தோழி என சொல்லி அவளிடம் அனைத்தையும் சொல்லிவிடுவாள். என்ன செய்வது? என்ன நினைத்துதான் அவள் பலவாறு திட்டங்களை வகுத்திருந்தாள். சுருக்கமாக சொல்ல போனால் அவள் தன்னுடைய கண் பார்வையிலேயே இருக்கும்படியே அவள் செய்து வைத்திருந்தாள். ஆனாலும் நம் இளமதிக்கு தனிமை என்பது பழக்கப்பட்டமான ஒரு விஷயம்தானே. அவளுக்கு என்று தோழி கனிகா ஒருத்தி மட்டும்தான் உள்ளாள். எனவே கனிகாவிற்கு போன் போட்டு அனைத்து விஷயங்களையும் சொல்லிவிடலாம் என்று நினைத்தாள். ஆனால் இப்பொழுது வேண்டாம் என நினைத்துவிட்டாள். ஏனெனில் சாந்தி அம்மா அவளிடம் அவளுக்கு என்று ஒரு வாழ்க்கை அமைந்துவிட்டது என சொல்லதும் அளவில்லாத ஆனந்தம் கொண்டாள். உடனே அவளை போய் பார்க்க வேண்டும், அவளுக்கு கணவனாக வாய்க்கப்பட்டவன் யார் என என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என ஏகப்பட்ட விஷயங்கள் அவள் மனதிற்குள் ஓடியது. ஆனால் அதற்குள் அவளுடைய வாழ்க்கையே கண்ணா பின்னவென்று தாண்டவமாடி இருக்க இதில் எங்கு போய் அவளை பார்க்க முடியும்? அவளுக்காக கொடுக்கப்பட்டுள்ள வேலையை முடித்தே ஆக வேண்டும். அதனால் அவள் யாருக்கு இந்த போன் செய்தாலும் அவளுடைய லொகேஷன் அனைத்தும் சௌந்தர்யாவின் கையில் இருப்பதால் அவள் யாரிடமும் பேச முடியாது. அப்படியாக அவள் பேசினால் சாந்தியம்மாளிடம் மட்டும்தான் அவள் பேச முடியும். ஏனெனில் விஷயம் தெரிந்தவர் அவர் ஒருவர் மட்டுமே. அதனால் சௌந்தர்யா அது பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. அறைக்குள் வந்தவள் லக்கேஜை அப்படியே போட்டுவிட்டு கட்டிலில் அங்கு போடப்பட்டிருக்கும் படுக்கையில் படுத்து நன்றாக உறங்கிவிட்டாள். அவளுக்கு இப்பொழுது உறக்கம் மட்டுமே மிக பெரும் மருந்தாக இருப்பது போல் உணர அவள் உறங்கி போக சிறிது நேரத்திற்கு எல்லாம் பொழுது விடிந்தது என்பதை அவளுக்கு தெரியாமல் போனது. சூரியனின் ஒளி அவளின் முகத்தில் சொல்லென விழ அவள் எழுந்து கண்டாள். அதற்குள் அவளின் போன் ஒலிக்கப்பட்டது. ஹலோ, நான் சௌந்தர்யா பேசுகிறேன் என்ன சொன்னாள். தெரியும் மேடம், சொல்லுங்க. மணி 6 ஆச்சு. இன்னைக்கு உனக்கு இன்டர்வியூ இருக்கு. நான் சொன்னதில் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? எப்படியாவது நீ இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகியே ஆகணும். சப்போஸ் இன்டர்வியூவில் நீ செலக்ட் ஆகாமல் போயிட்டேனா அடுத்ததான் நான் வேற ஒரு பிளான் சொல்கிறேன். நீ அதை எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும். ஓகே என அவள் சொல்லி முடித்ததும் சரிங்க மேடம் என சொல்லிவிட்டு குளியல் அறைக்குள் சென்றாள். குளித்து முடித்துவிட்டு வெளியே வந்தவள் அடர் நாவல் நிற காட்டன் சேலை ஒன்றை எடுத்து கட்டி கொண்டாள். அதற்கு தகுந்தாற்போல் தன்னை அழகுபடுத்திக் கொண்டாள். ஏற்கனவே கொள்ளை அழகாக இருக்கும் இவளுக்கு அவள் அழகுபடுத்திக் கொண்டதும் இன்னும் சற்று கூடுதலாக அழகாக தோன்றினாள் இளமதி. அறையை விட்டு வெளியே வந்தவள் நேராக ஆட்டோ ஒன்றை பிடிக்கப் போனாள். ஆட்டோவும் வர, அண்ணா இந்த அட்ரஸுக்கு போகணும் என அவற்றை காமித்து சொன்னாள். அவரும் ஏறுங்கம்மா போகலாம் என சொன்னதும் அதில் ஏறுவதற்காக ஆட்டோவின் கம்பியை பிடித்தாள். அப்பொழுது திடீரென்று ஒரு ஆணின் கரம் அவளின் மேல் பட்டது. யார் என வெடுகென்று பார்க்க, ஹலோ மிஸ்டர், யார் சார் நீங்க? திடீர்னு வந்து இப்படி பயமுறுத்துறீங்க? பயமுறுத்துறதுக்கு நான் என்ன பேயா? தள்ளு என அவளை அதிகார தோணியுடன் பேசியவன், ஏப்பா டிரைவர், இங்கே போகணும், சீக்கிரம் வண்டி எடு என அவன் சொல்லவும் ஆட்டோக்காரரும் ஒரு நிமிடம் பேபேவென மொழித்தார். இந்த பொண்ணு தான் சார் முதல்ல வந்தாங்க, அதனால கண்டிப்பாக இவங்கள தான் நான் கொண்டு போய் விடணும் என சொன்னவுடன், சார் ஒரு நிமிஷம் இருங்க, என்ன அட்ரஸ் சொன்னீங்க சொல்லுங்க என அவன் கேட்டதும் அவனும் அந்த அட்ரஸின் பெயரை குறித்து சொல்லவும் இவனும் அந்த அட்ரஸை சொல்லி இருக்கவும், ஆஹா 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் போறீங்க போல,
சார், இந்த அம்மாவும் அதே இடத்துக்கு தான் போறாங்க சார். பேசாம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறீங்களா என கேட்டான். ஹே லுக் மிஸ்டர், என்ன விளையாடுறியா? என்னாலலாம் இவ கூட போக முடியாது. யாரு என்னன்னு தெரியாம நான் உங்க கூட எல்லாம் போக முடியாது. நான் சொன்ன அட்ரஸுக்கு போங்க என அதிகாரத்துடன் ஆணின் குரல் ஒலித்தது. அண்ணா, நான் தான் முதல்ல உங்க ஆட்டோவுக்கு வந்தேன். அதனால என்னதான் நீங்க கொண்டு போய் விடணும். இவர் சொன்ன மாதிரி நான் இவர் கூட எல்லாம் போக முடியாது. ப்ளீஸ் என்னை முதல்ல கொண்டு போய் விடுங்க என ஆட்டோக்காரனை எச்சரித்தாள் அவள். பதிலுக்கு அவனும் இல்ல முடியாது, நான் தான் என அவனும் வாதாடி கொண்டே இருந்தான். இங்க பாருங்கம்மா, நீங்க 2 பேருமே ஒரே அட்ரஸுக்கு தான் போக போறீங்க. அதனால 2 பேரும் பேசி முடிவிடுங்க. நான் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு போறேன் என அவர் ஆட்டோவை ஸ்டார்ட் செய்து ஒரு 10 அடி தூரம் கூட தள்ளி சென்று இருக்க போயிருக்க மாட்டார். அதற்குள் இருவரும் ஓடி வந்து அந்த ஆட்டோவை தடுத்து நிறுத்தினர். ஏனெனில் அந்த சாலையில் போக்குவரத்து போவது என்பது மிகவும் அபரிமிதமானது. ஏதோ 1-2 வண்டிகள் மட்டுமே போய்கொண்டிருக்கும், வந்து கொண்டும் இருக்கும். அங்கு ஒரு பஸ் ஸ்டாப் இல்லை, மற்ற ஏதாவது ஆட்டோ ஸ்டாண்டோ இருக்காது. ஒன்று கேப் புக் செய்து போகலாம், இல்லை என்றால் பஸ் ஸ்டாப் இருக்கதான் நேராக சென்று போக வேண்டும். இளமதிக்கு கோயம்புத்தூர் புது இடமாக இருப்பதால் அவளுக்கு எங்கு எப்படி போக வேண்டும் என்று அவளுக்கு சுத்தமாக தெரியாது. வந்திருந்த அந்த ஆணும், இங்க பாருங்க, என்னோட காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நான் முக்கியமான மீட்டிங் அட்டென்ட் பண்ணியே ஆகணும். ப்ளீஸ் என்னை கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்களை கொண்டு போய் விடுங்க ஏன்னா அவனும் கராராகவே பேசி முடித்தான். ஆட்டோக்காரனுக்கு, என்னப்பா அது காணங்கத்தாலே, ஷோ என்னால் முடியாது. என்ன பண்ணுறீங்க நீங்கள் 2 பேரும்? நான் கிளம்புறேன், எனக்கு மற்ற சவாரியெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு என்று ஆட்டோக்காரன் சொல்லிக்கொண்டே ஆட்டோவை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டார். ஹலோ மிஸ்டர், எல்லாம் உங்களால தான். நான் தான் முதலாவதாக வந்தேன் என அவள் வாதாடினாள். பதிலுக்கு அவனும், என்ன நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து பெருசாக பெணாத்திக்கிட்டே இருக்க? என்ன ஒலிம்பிக்கில் வந்தியா? ஆளும் மூஞ்சியும் என பேசியவன் காலையிலேயே யார் மூஞ்சியில் முடிச்சேனோ என அவன் ஃபோனை எடுத்துக்கொண்டு கேப் புக் செய்வதற்காக பார்த்து கொண்டிருக்க, அவன் உன் துரதிருஷ்ட காலமோ என்னவோ கேப் புக்கவில்லை. இளமதிக்கு இன்டர்வியூ போகுவதற்காக டைம் நெருங்கி கொண்டே இருக்கவும் நேரம் ஆகிடுச்சு. எப்படியாவது போயே ஆகணும். ஆனால் எப்படி போக முடியும்? இருந்தது ஒரே ஆட்டோ, கிடைச்சதும் போலான்னு பார்த்தா கடைசியில் இந்த ஆள் வந்து இப்படி கெடுத்துட்டாரே என அவளும் மனதிற்குள்ளே புலம்பிக் கொண்டே இருந்தாள். பிறகு ஏதாவது ஆட்டோ வருகிறதா என அவளும் தேடிக்கொண்டே இருந்தாள். சில மணி நேரம் கழித்து தூரத்தில் ஒரு ஆட்டோ வருவதை பார்த்து அந்த ஆட்டோவை கை காட்டி தடுத்து நிறுத்தினாள். இவன் ஃபோனை பார்த்து கொண்டிருந்தான். ஆட்டோ வந்ததை அவன் கவனிக்கவும் இல்லை. மீண்டும் 2வது இடத்திற்கே அவன் தள்ளப்பட்டான். கை காட்டி ஆட்டோவை தடுத்து நிறுத்தியவள் அட்ரஸை காண்பித்து, இந்த அட்ரஸுக்கு போங்க என சொல்லி அதில் ஏறிக்கொண்டாள். ஆட்டோக்காரன் வண்டி எடுக்க போக இளமதியிடம் சண்டை போட்டு கொண்டிருந்த அவனும் அந்த ஆட்டோ டிரைவரிடம், இந்த அட்ரஸுக்கு தான் இவங்களும் போறாங்க, ஸோ என்னையும் இந்த அட்ரஸில் கொண்டு போய் விட்டுடுங்க, ரொம்ப அர்ஜென்ட் என அவன் ஆட்டோ டிரைவரிடம் சொன்னான். பதிலுக்கு இளமதி அதை தடுத்து நிறுத்தினாள். இங்க பாருங்க, என்னால் ஆட்டோலாம் ஷேர் பண்ண முடியாது. தயவு செஞ்சு நான் சொன்ன அட்ரஸுக்கு கொண்டு போய் விடுங்க. அவரை ஏற்றுனீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டு ஏன்னா அவள் சொல்லவும், சார், லேடிஸ் சார், பிரச்சனை பண்ணாதீங்க, நான் கிளம்புறேன் என அவர் சொன்னார். ஹலோ மிஸ்டர் வளர்ந்து கிட்டவரே, நீங்கள் கொஞ்சம் தள்ளி போறீங்களா? அப்போ தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியும் என அவனை பார்த்து நக்கலாக பேசியவள், எப்படி போக போறீங்க? அச்சோ பாவம், பேசாம பொடிநடியே நடந்து போயிருங்க, என்ன ஒரு திமிரு என சொல்லிவிட்டு அவள் வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஆட்டோவும் சென்று விட்டது. அவள் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்த கைகளை முறுக்கி சாலையில் கால்களை ஊன்ற தரையை எட்டி உதைத்தான். இதுவரை யாரும் தன்னிடம் இப்படியாக நடந்து கொண்டது இல்லை. முதலாக இப்படி ஒரு பெண் ஒருத்தி நடந்து கொண்டது அவனுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. சாதாரணமான விஷயம்தான், ஆனால் அவன் அதற்கு பெரும் கோபத்துக்கு உள்ளானான். ஏனெனில் அவனுக்கு பெண்கள் என்றாலே ஒரு விதமான அலர்ஜியுடன் சுற்றுபவன். முதலில் பெண்ணாக பார்த்தது என்றால் அது சௌந்தர்யாவை மட்டும்தான். அன்னியாக அவளை பார்த்தான். அதற்கு பிறகு வேறு எந்த பெண்ணையும் அவன் ஏறெடுத்தும் பார்த்தது கிடையாது. தொழில் ரீதியாக நிறைய பெண்கள் அவனை பார்த்து பேசுவதும் பழகுவதும் உண்டு. ஆனால் அவனும் தொழில் ரீதியாக சில விஷயங்கள் மட்டுமே பேசிவிட்டு வெளியேறி விடுவான். அவனின் அழகில் சில பெண்கள் அவனிடம் வலிவதும் உண்டு. ஆனால் அவனும் அவர்கள் நம்மிடம் நன்றாக வலிகிறார்கள் என்பது தெரிந்தும் நைஸாக பேசி நழுவி விடுவான். அவர்களை திட்டவோ அல்லது அவர்களிடம் ஹார்ஷாக பேசவும் மாட்டான். பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கி சென்று விடுவான். அதையும் மீறி வேறு ஏதேனும் தொல்லைகள் கொடுத்தால் பாரபட்சம் பார்க்காமல் சுற்றி யார் இருக்கிறார்கள் என்பதையும் பார்க்காமல் நன்றாக திட்டி விடுவான். எல்லை மீறி போனால் அடித்தும் விடுவான்.
அப்படித்தான் ஒரு பெண் இவளிடம் நன்றாக வாங்கி கட்டிக்கொண்டாள். நெடுமாறனுக்கு அன்றைக்கு முக்கியமான ஒரு வேலை இருந்தது. போர்டு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தான். அதுவும் அவன் காலை 9 மணிக்கு செய்திருந்தபடியால் நேரமாக போக வேண்டும் என நினைத்திருந்ததால் அதற்கு ஏற்றபடி அவன் கிளம்பி இருக்க, ஆனால் கார் சதி செய்துவிட்டது. காரை அவன்தான் ஓட்டிக்கொண்டு வந்தான். அது ஒரு நெடுஞ்சாலையாக இருப்பதால் என்ன செய்வது என அவன் யோசிக்கும் வேளையில்தான் ஆட்டோ வரவும், அந்த ஆட்டோவில் ஏறி செல்லலாம் என போகும்போது இளமதியும் சரியாக வரவும் இருவருக்கும் வாக்குவாதம் முற்றிக்கொண்டே போனது. இரண்டாவதாக ஒரு ஆட்டோ வரவும் அதில் அவளும் ஏறிக்கொண்டு வாய்ப்பை பயன்படுத்தி அவள் போய்விட்டாள். போனவள் பேசாமல் போயிருக்கலாம். அவனை பார்த்து நக்கலாக பேசியதோடு மட்டுமல்லாமல் சரியான திமிர் பிடித்தவன் என்ன சொல்லிவிட்டு போனது வேற அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது. இழுத்து அவனை 2 விடலாமா என்னும் அளவிற்கு கோபம். என்ன செய்வது, ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையில் அவன் இருந்து விட்டான். டேய் குரு, எங்க இருக்க என அவனை போனை போட்டான். சார், இங்கதான் சார், நான் ஆஃபீஸில் இருக்கேன் சார். நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. 8 o'clock 9 o'clock வரைக்கும் நீங்கள் போர்டு மீட்டிங் அட்டென்ட் பண்ண சொல்லி டைம் கால்குலேட் பண்ணி வச்சுருந்தீங்க. ஆனால் இப்போவே டைம் 7:45 ஆகுது சார். நீங்கள் இன்னும் வரவே இல்லையே என அவன் சொல்லவும், என்னோட காரு ரிப்பேர் ஆயிடுச்சு, கேபு புக் ஆக மாட்டேங்குது. நீ என்ன பண்ணுற, அங்கேருந்து ஒரு கேப் புக் பண்ணி எனக்கு இந்த அட்ரஸுக்கு வர சொல்லி அனுப்பி விடுற. குயிக் நவ். அட பாவி, இதை முதலே செஞ்சிருக்கலாமேடா. சௌந்தர்யா சொன்ன அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தாள். ரிசப்ஷனில் தன்னுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்துவிட்டு அவளும் 10ஓடு 11ஆக அங்கே அமர்ந்திருக்கும் மனிதர்களோடு இவளும் அமர்ந்து கொண்டாள். அவள் ஃபைல் உள்ள அனைத்து சர்டிபிகேட்டுகளையும் புரட்டி புரட்டி பார்த்து கொண்டிருந்தபடியே இருந்ததால் நெடுமாறன் அந்த அலுவலகத்திற்குள் வந்தது இவளுக்கு தெரியாமல் போனது. அனைவரும் எழுந்து நின்று அவனுக்கு வணக்கம் வைத்தபடி இருக்க இவள் யாரோ என்று நினைத்தபடி குனிந்த தலை நிமிராமல் அவள் ஏதோ ஒன்றை பார்த்து கொண்டே இருந்தாள். நெடுமாறன் அவளை கண்டும் காணாமல் போய்விட்டான். இறுதியாக அவனது அறைக்கு சென்றவன் போர்டு மீட்டிங்கை முடித்துவிட்டு அடுத்ததாக இன்டர்வியூ செக்ஷனுக்கு அவனது ஷெட்யூல் போனது. துரு, இன்டர்வியூக்காக மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்காங்க என கேட்டான் நெடுமாறன். சார், மொத்தம் 25 மெம்பர்ஸ். ஓ மை காட், 25 மெம்பர்ஸா? இன்டர்வியூ பண்ணணுமா? ஓகே, கூப்பிடுங்க. ஓகே சார் என சொன்ன துருவன் ரெசியூமை அவனிடம் கொடுத்தான். ஒவ்வொரு ரெசியூமிலும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவுடன் இணைக்கப்பட்டிருந்தது. நெடுமாறனும் ஒவ்வொரு ரெசியூமையும் படித்து பார்த்தவன், இதில் இருக்கிறவங்களும் ஒவ்வொருத்தரா நீங்க அனுப்புங்க என சொன்னவன், துருவன் ஒரு நிமிஷம் இரு என முதலாவதாக வைக்கப்பட்டிருந்த ரெசியூமை எடுத்து பார்த்தான். அதில் இளமதி என்ற பெயருடன் அவளது புகைப்படத்துடன் இருப்பதை பார்த்ததும், இவளை நாம காலையில் பார்த்தோமே என நினைத்தவன், இவளா இவளா இவளை நான் வேலைக்கு சேர்க்கணுமா? இவளை சேர்க்கறதுக்கு நான் சேர்க்காமலே இருக்கலாம். ஆளும் மூஞ்சியும் வந்துட்டா. அவளோட சர்டிஃபிகேட் எல்லாம் தூக்கிக்கிட்டு போக சொல்லு. இனிமே இவன் என் மூஞ்சில பட்டா அதுக்கப்புறம் நான் அவளை கொலை பண்ண கூட தயங்கவே மாட்டேன் என சொன்னவன் மேலும் அருகில் இருக்கும் ஒரு பொருளை எடுத்து சுவற்றில் அடித்தான். நெடுமாறனின் கோபம் ஓரளவு துரு தெரிந்து வைத்திருந்ததுதான். ஆனால் இந்தளவுக்கு கோபப்படுவான் என அவன் இன்றைக்குதான் பார்க்கிறான். எதுக்காக சார் இவ்வளவு கோபப்படுறாங்க என மெல்லமாக எட்டி வந்து மேஜையின் மேல் இருப்பதை எட்டி பார்த்தான். அதில் இளமதியின் புகைப்படத்துடன் கொண்ட அவளது ரெசியூம் இருப்பதை பார்த்து, இந்த பொண்ணு எதுக்கு அவர் ரிஜெக்ட் பண்ணணும் என அந்த பேப்பரை எடுக்க போகவும் அவனின் கையை உடனே தட்டிவிட்டான் நெடுமாறன். என்ன இங்கே பார்த்துட்டு இருக்க? இந்த ரெசியூமில் இருக்கிற இவ இங்க இருக்காளா என ஒவ்வொரு வார்த்தையும் நிறுத்தி நிதானமாக கோபமாக பேசினான் மாறன். ஆமாம் சார், அந்த பொண்ணு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏன் சார் நீங்கள் இந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணுறீங்க? காரணம் தெரிஞ்சுக்கலாமா என துரு பவ்யமாக பயந்தபடியே கேட்டான். துரு, வேணாம்னு சொன்னா வேணாதான். இவ இந்த வேலைக்கு வரக்கூடாது. முதல்ல இவ இந்த இடத்தை விட்டு போக சொல்லு என சொல்லிவிட்டு அவனது இருக்கையில் சென்று அமர்ந்தான். அப்புறம் துரு, இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் சீக்கிரமா அதே இடத்துல வைக்க சொல்லுங்க. இந்த ரூமையும் நீட் பண்ண சொல்லிருங்க சொன்னவன் அவனது பர்சனல் அறைக்குள் சென்று விட்டான். துருவிற்கு ஒன்றுமே புரியவே இல்லை. எதுக்காக இந்த பொண்ணை இவர் வேணாம்னு சொல்லணும்? நல்ல குவாலிஃபிகேஷன் தானே. சரி, நமக்கு என்ன வந்தது? வேணாம்னு போய் சொல்லிட்டு உங்களெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட வேண்டியதுதான் என தோள்களை குலுக்கி கொண்டு ரிசப்ஷன் அறைக்கு வந்தான். அங்கு அனைவரும் காத்திருக்க துருவன் ஒவ்வொரு பெயரையும் வாசித்தவன், இந்த பேரில் இருக்கிறவங்க மட்டும் இங்கே இருக்கலாம், மற்றவங்க எல்லாரும் கிளம்புங்க என சொல்லிவிட்டான். இளமதியோ அதிர்ச்சியானாள். அச்சோ, நம்ம பேரை சொல்லவே இல்லையே என ஐயம் கொண்டாள். நான் மட்டும் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலை, கண்டிப்பாக சௌந்தர்யா மேடம் என்னை சும்மாவே விடமாட்டாங்க. அப்படின்னா அந்த ஆசிரமத்து குழந்தைங்க? ஐயோ வேண்டாம். துருவை நெருங்கினாள். சார் சார் ஒரு நிமிஷம் சார். அவனும் அவளை பார்த்து, ஐயோ இந்த பொண்ணா என மனதில் நினைத்தவாறே,
ம், என்னம்மா சொல்லுங்க என கேட்டான். என்ன சார், எதுக்காக எங்களெல்லாம் இன்டர்வியூ பண்ணாமலே வெளியே அனுப்புறீங்க? மற்றவங்கள மட்டும் ஏன் வச்சிருக்கீங்க என கேட்டாள். அது வந்துமா, ஆ ஆ, அவங்கெல்லாம் நல்ல குவாலிஃபிகேஷனில் இருக்காங்க, நல்ல பர்சன்டேஜ் மார்க் வாங்கி இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் முன் அனுபவத்திலும் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் இன்டர்வியூ பண்ணுறதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம். உங்களுக்கெல்லாம் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, குவாலிஃபிகேஷன் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஸோ நீங்கள் எல்லாரும் கிளம்பலாம் என சொல்லிவிட்டான். ஆம், இளமதி இதற்கு முன்னதாக ஒரு இடத்தில் வேலை பார்த்து இருக்கிறேன் என்பதை அவள் அதில் குறிப்பிடாமல் விட்டுவிட்டாள். ஏனெனில் அர்ஜுன் ரெட்டியின் கம்பெனியின் பெயரை அங்கு அவள் போட இத்தனை வருடம் வேலை செய்து இருக்கிறேன் என அவள் குறிப்பிட்டு இருந்தாள். கண்டிப்பாக கேள்வி எழுப்பப்படும் எனில் அவள் அந்த அலுவலகத்தை விட்டு வெளியே வந்து வேற கம்பெனிகளில் வேலைக்கு தேடி செல்லும் பொழுது அவளுக்கு கேட்கப்பட்ட ஒரே கேள்வி இதுதான். அவ்வளவு நல்ல கம்பெனியை விட்டுட்டு நீங்க இந்த இடத்துல வந்து வேலை பார்க்குறீங்க, இதுதான் கேள்வியாக அவளிடம் கேட்கப்பட்டது. அதனால் அவள் இதற்கு முன்னதாக தான் வேலையை பார்த்திருக்கிறோம் என்பதை அவள் குறிப்பிடாமல் போட்டிருந்தாள். சார் சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நான் 95% வாங்கியிருக்கேன், என்ன இன்டர்வியூ எடுங்க, கண்டிப்பாக நான் என்னுடைய திறமையை நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன் என அவள் சொல்லவும் துரு அவளை பார்த்துவிட்டு சற்று கடுமையாகவே அவளிடம், இங்க பாருமா, உனக்கு ஒரு டைம் சொன்னா புரியாதா, கிளம்புமா, வேலை இல்லை, அவ்வளோதான். இளமதிக்கு பெரும் ஏமாற்றமாய் போக இருக்கையில் அப்படியே அமர்ந்து விட்டாள்.